10 இன்ச்சு முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது. ஒரு சேலஞ்ச், உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே. மூலிகை மசாலா பொருட்கள், நவதானியங்கள், காஃபி தூள், எண்ணெய் அரைக்கும் இயந்திரங்களை பயன்படுத்தி மாதம் 40,000 ரூபாய் வருமானம் பெற தொடர்புக்கு 9894966652. அரசியல் விமர்சகர், தமிழகத்தின் மிக மூத்த அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி சார். சார் வணக்கம். நீங்க எப்பவுமே பாசிட்டிவ் சோசியல் ஜஸ்டிஸ்னு ஒரு விஷயம் சொல்லுவீங்க. அதுக்கு சொல்லும் போது முதல் விஷயமா ஆரம்பிக்கிறது ஹரியானா, ரெண்டாவது மகாராஷ்டிரா. நீங்க ஹரியானால இருந்து ஆரம்பிச்சோம். 2014 இந்த பாசிட்டிவ் சோசியல் ஜஸ்டிஸ்க்கான விஷயம் ஆரம்பிச்சதுன்னு சொல்றீங்க. 3வது டேர்ம் என்டர் பண்ணிருக்கு. 48 சீட் எடுத்திருக்கு பாஜக. எக்ஸிட் போல், ப்ரீ போல், மார்னிங்ல வந்த போஸ்டல் ஓட் எல்லாத்தையும் மாத்தி ஜாட் கன்சால்டேஷன் இருக்கு, பூபேந்திரோட வரப்போறார் அப்படின்னு சொல்லப்பட்ட இடத்துல பாஜக திரும்பி வந்திருக்கு. அனைத்து இந்துக்களுக்குமான கட்சி பாஜக, அனைத்து பிரிவு இந்துக்களுக்குமான கட்சி பாஜகங்கிறத மோடி தலைமையில மற்றவங்கள்லாம் அதிர்ச்சி அடையக்கூடிய அளவுக்கு அவங்க தங்களோட வீகத்தின் மூலமா நிரூபிச்சிருக்காங்க. குறிப்பா RSSம் பாஜக பார்ட்டி காரியகர்த்தாக்களும் ஒன்றிணைந்து ஃபுல் பிளட்ஜோட இது இந்த இடத்துக்குள்ள கோட்டை விட்டா இதோட தாக்கம்ங்கிறது இந்திய அளவிலே பாதிக்கும். இது 2004-09 பிறகு 14 மோடி சோனியா காந்தியை தோற்கடித்து பெரிய அளவுக்குள்ள எமர்ஜான காலகட்டம் மாதிரி மீண்டும் ரிவர்ஸ்ல போயிரும். இந்த இடத்துக்குள்ள நாம காம்ப்ளசண்டா இருக்கக்கூடாது. அவ்வளவு பலத்தையும் பயன்படுத்தி நாம இந்த இடத்துல களமாடணுங்கிறதுல பாஜக முழு ஸ்ட்ரென்த்தோட பண்ணாங்க. பட் அவங்க யாருமே அதுல பிரகடாஷியம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நாங்க தான் ஜெயிப்போம், நாங்க அப்படி வருவோம் இப்படி வருவோம்னு யாருமே அந்த பெருமையா அதை ஓட்டிசி அதை ஆணவமா எதுவுமே சொல்லல. அதே வேளையில களத்துக்குள்ள அந்த ஒர்க்கை ரொம்ப தெளிவா பண்ணாங்க. இன்னைக்கு ஒப்பீனியன் போல்னாலும் சரி, எக்ஸிட் போல்னாலும் சரி, நலிந்த பிரிவு மக்கள் தங்களோட ப்ரிஃபரன்ஸ் என்னங்கிறத வெளியே சொன்னா தங்களுக்கு பாதிப்பு வருமோ, அச்சுறுத்தல் வருமோங்கிறதுக்காக வெளியே சொல்லல. நான் எக்ஸிட் போல் எடுத்தவங்களெல்லாம் தப்புன்னு சொல்லல. மக்கள் அவங்கள்ட்ட நாங்க பாஜகவுக்கு தான் போட்டிருக்கோம்னு சொல்லல. காரணம், அவங்களுக்கு ஹரியானா சென்ட்ரிக்கா சில அச்சுறுத்தல்கள் இருக்கு. அந்த அச்சுறுத்தல் காரணமாக அவங்கள்ட்ட ஓட்டு போட்டதை வெளிப்படையா சொல்லலன்னு சொல்ல போனா மக்கள் பாஜக ஓட்டு போட்டுக்கிட்டு அந்த எக்ஸிட் போல், ஒப்பீனியன் போல் எடுத்தவங்கள்ட்ட பொய் சொல்லியிருக்காங்கன்னு கூட சொல்லலாம். அது எக்ஸிட் போல் எடுத்தவங்கள்ட்ட கூட மக்கள் பொய் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு வலிமையான கூட்டத்தில இருந்து அவங்களுக்கு அச்சுறுத்தல்கள் வர நேரிடுங்கும் போது நம்ம ஓட்டு போட்ட இது ஜெயிக்கணுங்கிற எண்ணத்துல போட்டாங்க, அவங்க ஜெயித்திருக்காங்க. இதுதான் இங்க நடந்திருக்குது. இதுல பாஜக இந்த இடத்துக்குள்ள பாஜக எடுத்திருக்க வியூகம் என்னன்னா, சப் கேட்டகரைசேஷன் இன் ஷெட்யூல் காஸ்ட். இது அம்பேத்கரே சொல்லியிருக்காரு. அன்டச்சபிலிட்டி அமாங் அன்டச்சபிலிட்டி, அதே அம்பேத்கர் பேசியிருக்கிறாரு. இதுக்கு ஒரு தீர்வு கொடுக்கணுங்கிறதான் உண்மை. மகர், சாமர் போன்ற ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் காஸ்ட் இடங்களை கிராப் பண்றாங்க. சோ மற்ற ஷெட்யூல் காஸ்டுக்கும் அதற்கான இடங்கள் கொடுக்கணும். இதத்தான் பிஜேபி இங்க பெரிய வியூகமா எடுத்தாங்க. இந்த வியூகத்துல பிஜேபி அதுல அப்பர், அந்த ஷெட்யூல் காஸ்டுக்குள்ளே அப்பர் ஷெட்யூல் காஸ்டையும் பகைக்கல. அதே வேளையில அவங்க பகைக்காம லோவர் ஷெட்யூல் காஸ்டுக்கு இடங்களை கொடுக்கணுங்கிறதுல பாஜக உறுதியா இருந்தாங்க. தங்களோட வேட்பாளர் தேர்வை அனைத்து பிரிவு ஷெட்யூல் காஸ்டுக்கும் உரிய முக்கியத்துவங்கிற அளவு கொடுத்தாங்க. அதே போல ஜாட்டுகள் எப்படி 370 காஷ்மீர் வேல்யூல உள்ள மக்கள் 370 தமிழக பிரைடுங்கிற ஒரு எண்ணத்தில் அவங்க இருந்தாங்களோ, அதே மாதிரி ஜம்முல உள்ள ஓட்டர்ஸ் அப்படி இல்லை. அதே மாதிரி இங்க ஹரியானாவிலையும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தவர்கள் இது ஜாட், இது எங்களோட, இது நாங்க தாங்கிற ஒரு பிரைடு அவங்களுக்கு இருந்தது. அந்த பிரைடு அவங்க பல இடங்கள்லயும் காட்டினாங்க, தப்பு இல்ல. ஆனா எந்த அளவுக்கு காட்டினாங்கன்னா, பீன் சிங்கும் சத்வந்த் சிங்கும் யார் தெரியுமா? பிரைம் மினிஸ்டரை கொண்ட பீன் சிங்கும் சத்வந்த் சிங்கும் யாருன்னு நினைச்சீங்க? அவங்க எங்க ஆட்களாக்கும். பிரைம் மினிஸ்டர் எச்சரிக்கையா இருக்கணும்னு ஒரு கவர்னரே பிரைம் மினிஸ்டருக்கு எதிராக ஒரு வன்முறையை தூண்டும் விதமா பேசுற நிகழ்வுகளும் நடந்தது. அதையும் காங்கிரஸ்காரர்களும் மற்ற எதிர்கட்சியினரும் ஊக்குவிக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. ஆனா நேர்மையா நாணயமா நடுநிலையோடு பார்க்கக்கூடிய மக்கள் இது தவறு, இது ஒரு ஹை ஹேண்டடா போயிட்டு இருக்குது, இந்த மாதிரிப்பட்ட இதற்கு நாம பதிலடி கொடுக்கணுங்கிறதுல அந்த மக்கள் முடிவெடுத்தாங்க. அதுல பாஜகவும் இந்து கான்சியஸ் இஸ் கப்புல்டு வித் காஸ்ட் கான்சியஸ். அந்த காஸ்ட் கான்சியஸ்ங்கிற அந்த அடிப்படையில இயல்பாட்டே பஞ்சாப் சத்ரி, பனியாஸ், பிராமின்ஸ் பிஜேபிக்கு ஓட்டு போடுவாங்க. இட் கோஸ் வித்வுட் சேயிங்.
அதே வேளையில பிஜேபி வந்து நீங்க சொன்னீங்கல்ல ஆகிர்லாண்டுன்னு சொன்னீங்கல்ல, ஆகிர்வாட் யாதவர்கள் வந்து 80 முதல் 90% பாஜக ஓட்டு போட்டிருக்காங்க. யாதவ் கம்யூனிட்டி கம்ப்ளீட்டா 80 முதல் 90% வரை ஹரியானா சென்ட்ரிகா வந்து பாஜகவுக்கு வாக்களிச்சிருக்காங்க. அதே மாதிரி குஜ்ஜார்கள், தென் சைனி கம்யூனிட்டி, இது கூட ஃபர்ஸ்ட்ல வந்து பஞ்சாப் சத்ரியான கட்டார் தான் சிஎம்ஆ இருந்தாரு. நான்ஜாட்ல ஒரு எண்ணிக்கை பலம் கொண்ட ஓபிசி சைனி வந்து சிஎம் ஆனாரு. அடுத்தால என்சிஆர் சொன்னீங்க, நேஷனல் கேபிட்டல் ரீஜன், அங்க அர்பனைஸ்ட் ஏரியா, அங்க வந்து அப்பர் காஸ்ட் பீப்புள், இங்க அர்பன் எலைட்ஸ், மைக்ரேட் ஆன பீப்புள் இருப்பாங்க. அது வளமையாட்டே பிஜேபிக்கு சாதகமா இருக்கும். இந்த இடத்துக்குள்ள நடந்த அரசியல் என்னன்னா, ஜாட் கம்யூனிட்டியை மையமா வச்சு மோடிக்கு எதிராக பண்ண ஒரு ஆணவ அரசியலுக்கு வந்து பாஜக நுணுக்கமா முழு உழைப்பையும் போட்டு சோசியல் இன்ஜினியரிங் எஃபெக்டிவா பண்ணி வெற்றியை பெற்றிருக்கிறாங்க. இது வந்து மகாராஷ்டிராவிலையும் வந்து பெரிய நம்பிக்கையை கொடுத்திருக்கு. மாலி, தங்கர், வஞ்சாரா போன்ற அங்க 100% கம்யூனிட்டிகளை பட்னாவிஸ் தலைமையில, தென் தமிழர்கள், வட இந்திய லிங்குஸ்டிக் மைனாரிட்டி, குஜராத் லிங்குஸ்டிக் மைனாரிட்டி, பிராமின்ஸ், இவங்க எல்லாம் ஒன்றிணைஞ்சு ஒரு தேர்தல் களத்தை சந்திக்கும் போது கண்டிப்பா மகாராஷ்டிராவிலேயும் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி ஆட்டு பாஜக வருங்கிற நம்பிக்கையை முழுமையா கொடுக்குது. இந்த வெற்றி வந்து மகாராஷ்டிராவுக்கும் ஜார்க்கண்டுக்கும் வந்து ஒரு புதிய பலத்தையும் உத்வேகத்தையும் RSS கேடர்ஸுக்கும் பாஜக கேடர்ஸுக்கும் கொடுத்திருக்குது. இது பாஜக இதோட முடிஞ்சிட்டுன்னு சொன்ன இவரு பிரசாந்த் கிஷோர், just because of his being a Brahmin, he cannot be a leader. அது மட்டுமே ஒருத்தர் தலைவராக தகுதி கிடையாது. எந்த அளவுக்கு போயிட்டாருன்னா, அடுத்து தோத்தா அது வந்து மோடிக்கு லீடர்ஷிப்பே மாத்துவாங்கன்னு சொல்ல அளவுக்கு ரொம்ப ஒரு லாஜிக்கே இல்லாத கனவுகளும் கற்பனைகளும் தன் ஆசைகளையும் சொல்லக்கூடிய அளவுக்கு போயிட்டாரு. சோ இது வந்து அவங்க என்ன நினைச்சாங்க, டேக்கன் ஃபார் கிராண்டட், ஹரியானா தோத்தாச்சு, என்னமா ஹரியானா தோத்தா ஒண்ணும் நடக்காதான், அடுத்து வந்து ஜார்க்கண்ட்லயும் மகாராஷ்டிராலையும் தோத்தா மோடிக்கு எதிராக வருங்கிற அளவுக்கெல்லாம் பேசினாங்க. நீங்க அவர் பேசலாம், பட் ஹரியானாவிலே 90% பிராமின் கம்யூனிட்டி they are with BJP. Pandits are fully with BJP in ஜம்மு. பிரசாந்த் கிஷோரும் தமிழ்நாட்டில் ஒருத்தரும் பேசுறதுனால ஒன்னும் ஆயிர போறதில்லை. பட் அந்த அளவுக்கு இது தோத்தாச்சு, மோடியோட டவுன் பால் ஹேஸ் ஸ்டார்டட்னு பலரும் பேசுனாங்க. அதெல்லாம் இல்லைன்னு ஹரியானா மக்கள் இன்னைக்கு அதை டிஸ்ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு வந்து RSS கேடர்ஸோட ஒர்க்கு, பாஜக ஊழியரோட ஒர்க்கு, அமித்ஷாவோட சோசியல் ஸ்ட்ராட்டஜி, மோடிக்கு பிரச்சாரம், அரசு எல்லாருக்கும் பொதுவான ஒரு அரசா இருந்தது. எல்லா ஃபேக்டர்ஸும் இந்த வெற்றிக்கு காரணமா இருக்கு. குறிப்பா காம்ப்ளசன்ட் ஆட்டிடியூட்ல 5 MP தொகுதியை ஹரியானால விட்ட பாஜக இன்னைக்கு வந்து ஒரு ஆட்சியை பிடிக்கக்கூடிய அளவுக்கு வந்திருக்கு. எல்லாரும் எம்பிலே 5 தொகுதி போயிட்டுன்னா கண்டிப்பா வாஷ் அவுட் ஆகும். 3வது தடவை காங்கிரஸ் எல்லாம் அங்க INLD ஆனாலும் சரி, காங்கிரஸ்னாலும் சரி, ஒரு தடவை தாண்டி அடுத்தால போகும்போது சுத்தமா வாஷ் அவுட்ங்கிற பொசிஷனுக்கு போகும். அப்படி ஒரு பொசிஷன்ல பாஜக போகும்ங்கிற சூழ்நிலை நம்ம அப்படி போகாண்டாம், அப்படி போகாம இல்லாம ஒரு 35% வாக்கெடுத்து தாக்கு பிடிச்சா போதுன்னுதான் அது பிஜேபி மோடிக்கு வேல்யூ இருக்கும், லீடர்ஷிப் வேல்யூ இருக்கும் நினைச்ச இடத்துல இந்த வெற்றிங்கிறது பிஜேபியோட வியூகத்துக்கும் அந்த ஆர்ப்பாட்டம் இல்லாம அமைதியா உழைத்த RSS பாஜக கேடர்ஸோட அந்த உழைப்பும் கிடைச்ச வெற்றியா தான் நான் பாக்குறேன். இதுல நான் கேட்கணும்னு நினைக்கிறது, அடுத்து மோடி அவர்களுடைய கல்ட்டு, அந்த இமேஜ், அதை தாண்டிக்க முதல்ல கேட்க வேண்டியது சப்கேட்டரைசேஷன். நீங்க கரெக்டா சொன்னீங்க, அந்த விஷயம் வந்து ரொம்ப முக்கியமானதா போகப்பட்டதுன்னு. பார்த்தோம்னா பட்டியலினத்தவர் 21% இருக்கார்கள். அதுல ஜாதவ்ஸ் மட்டுமே, அதாவது சாமர்ஸ் அப்படின்றவங்க 10%, அது 50% இருக்காங்க, அதாவது 10%. இதுல பெரும்பாலும் காங்கிரஸ் வந்து இவர்களை நம்பிய, அதாவது நம்ம குமாரி ஷெல்ஜா உட்பட எல்லாத்தையும் இவர்களுக்கே கொடுத்து வால்மீகி உட்பட மற்ற சமூகங்களுக்கு குறைவான ரெப்ரசன்டேஷன் கொடுத்துட்டோன்னு ஒரு குற்றச்சாட்டு வர, பிஜேபி வால்மீகிக்கு அதிகமான சீட்டும் மற்ற அதே போல நீங்க சொன்ன மற்ற பட்டியலினத்தவர்களுக்கு அதிகமான சீட்டை கொடுத்தது. சோ அந்த ஸ்ட்ராட்டஜி கூட பிஎஸ்பியும் போட்டியிட்டது, இந்த இடத்துல போட்டியிட்டது. காங்கிரசின் பட்டியலின வியூகத்தை உடைத்து பிஜேபியின் வியூகம் ஒர்க் ஆகிறதுக்கு கிளிக் ஆயிடுச்சோம். கண்டிப்பா அவேர்னஸ் எல்லாத்துக்கிட்டுமே வந்துட்டு இருக்குது. இந்த அவேர்னஸ்ங்கிறது வந்து ஒரு ஜெனரல் ட்ரெண்ட வந்து எல்லாரும் பார்த்துட்டு இருப்பாங்க. ஒரு பகுதியில 2 சமூகங்கள் இருக்குன்னு வச்சுடுங்க. ஒரு சமூகம் பொலிட்டிக்கலி எம்பவர் ஆகுதுன்னு வைங்க, பட்டியலினத்துக்குள்ளேயே, பொதுவாகவே பட்டியலினத்துக்குள்ளே ஏற்றுக்கொள்ளலாம். நீங்க அருண் பட்டியலினத்துக்குள்ள நான் பேசினாலும் அதுக்குள்ளே வாரீங்க, நான் பொதுவாகவே சொல்றேன், பட்டியலினத்துக்கு அது பொருந்தும். ஒரு சமூகம்
எம்பவர் ஆகுதுன்னு வைங்க பொலிட்டிக்கலி, உடனே டக்குன்னு பக்கத்துல இருக்க சமூகம் வந்து அந்த இடத்துக்குள்ள நம்மளும் எம்பவர் ஆகணும், நமக்கு என்ன ரூட்னு அந்த சமூகம் கருதும். நான் உடைச்சி சொல்றதா இருந்தா நடக்கல தமிழ்நாட்டுல. சசிகலா வச்சு கல்லர்கள் எம்பவர் ஆனான்னா தீபா ஜெயக்குமாரை வச்சு முத்திரைகள் எம்பவர் ஆக மாட்டோமான்னு தீபா ஜெயக்குமார் அரசியல்ல வந்து இன்எலிஜிபிளா போயிட்டாங்க. அந்த அம்மையார் நமக்கு அவங்க மேல நமக்கு சிம்பதி இருந்தாலும் அவங்க இன்எலிஜிபிளா போயிட்டாங்க. பட் அந்த கிராமங்கள்லாம் அவங்கள நம்பி ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு ஆஸ்பிரேஷன் உருவாச்சு. அதே மாதிரிதான் ஜார்ஜ் எம்பவர் ஆயிட்டாங்கன்னா வால்மீகியும் பாசியும் வந்து நாமளும் எம்பவர் ஆகணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு வரும். பக்கத்துல ஒருத்தர் எம்பவர் ஆகும் போதுதான் நம்மளும் எம்பவர் ஆகணுங்கிற அந்த எண்ண ஓட்டங்கள் வரும். பிஜேபி அந்த இதை தெளிவா பயன்படுத்திக்கிட்டாங்க. அதே வேளையில ஜாதவையும் கேரி பண்ணிக்கிட்டு தான் அவங்க மற்ற ஷெட்யூல் காஸ்டையும் கேரி பண்ணாங்க. தமிழ்நாட்டிலும் 2026ல ஷெட்யூல் காஸ்ட் ஓட்டிங் பேட்டர்ன்ல வந்து வியத்தகு மாற்றங்கள் இருக்குது. பொது வழியில அதை யாரும் பேசல. பட் அண்டர் கரண்ட்ல அது பெரிய இதா இருக்கு. ஒரு அப்கமிங் பார்ட்டி அதை எடுத்து பிளே பண்றாங்க. அதை வந்து ஒரு தரப்பு ஓட்டு போனாலும் பரவாயில்ல, மற்ற தரப்பு ஓட்டு வரட்டுங்கிறதுல பிளே பண்றாங்க. அது வந்து மெயின் ஸ்ட்ரீம்ல நம்ம பேசக்கூடிய அந்த அதையும் தாண்டி அண்டர் கரண்ட்ல இருந்துட்டு இருக்கு. பாஜகவும் தமிழ்நாட்டுக்குள்ள இதை வந்து அருந்ததியர் சமூகத்துக்கு எந்த பிரதித்துவம் இல்லைங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும் போது முருகனை மாநில தலைவரா போட்டு முருகனை அமைச்சராக்கி முருகனை 2வது முறை அமைச்சராக்கி இருக்காங்க. 2 முறை ராஜ்யசபா கொடுத்திருக்காப்புல. அவரும் வந்து இன்ஃபர்மேஷன் பிராட்காஸ்டிங், பிஷரிஸ் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரின்னு நல்ல சிறப்பான லாகாக்களோட ஒரு அமைச்சரா இருக்காங்க. சோ பிஜேபி, RSS பிஜேபி என்ன பாக்குறாங்க, அருந்ததியர் ஷெட்யூல் காஸ்ட் தமிழ்நாட்டுல எம்பவர் ஆகலங்கிறத பாக்குறாங்க. அதே மாதிரி தேவேந்திர குல வேளாளர்கள் வாக்குகளை இலவச வாக்குகளாட்டு எல்லாரும் பார்க்கும்போது வந்து அந்த வாக்குகளை வந்து பசுவை தெய்வமா வணங்கக்கூடிய சமுதாயங்கிற அடிப்படையில அமித்ஷா அவங்களை குளோரிஃபை பண்ணி, மோடி ஐஎம் தேவேந்திரர் இவார் நரேந்திரன் குளோரிஃபை பண்ணி அதை தனவசப்படுத்துறாங்க. சோ ஹரியானாவில் பண்ண இந்த ஸ்ட்ராட்டஜிய பாஜக இந்தியா ஃபுல்லா பண்றாங்க. ஹரியானா மாடல் வந்து வெற்றி பெற்றது. இந்தியா முழுமைக்கும் அவங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். 2029 சப் கேட்டகரைசேஷனுக்கும் பாஜகவுக்கு இது பெரிய அளவுல துணை புரியும். தமிழ்நாட்டுல அந்த ஸ்ட்ராட்டஜியை நாம் தமிழர் சீமான் அதை எடுத்துட்டு இருக்காரு. சீமானை பற்றி கூட நான் இந்த இடத்துக்குள்ள பதிவு பண்றேன். இது வந்து யாருக்குனாலும் ஒர்க் அவுட் ஆகக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி. அவரும் இதை பண்ணிட்டு இருக்கிறாரு. பிஜேபி இந்தியா ஃபுல்லா பெரிய அளவுல பண்றாங்க. ஹரியானாவில் வெற்றி பெற்ற இதை 2029 சப் கேட்டகரைசேஷனை இந்தியா ஃபுல்லா கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல இன்னொன்னு கேட்கணும் அப்படின்னா, திரு ராகுல் காந்தியோடைய பேச்சு அமெரிக்கால அவர் போய் பேசும்போது இந்தியால எப்போ தகுந்த நிலை வருதோ அப்போ வந்து நாங்க ரிசர்வேஷனை நீக்குவோம் அப்படின்னு ஒரு போற போக்குல ஒரு டப்புன்னு ஒரு வார்த்தையோட அது தீயாய் பத்திக்கிட்டது. பிரதமர் அவர்கள் போராட்டத்திலாம் வந்து ராகுல் காந்தி தான் உங்களோட இதை தூக்க போறாரு, ஆனா பாஜக இருக்கிற வரைக்கும் ரிசர்வேஷனுக்கு எந்த ஆபத்தும் கிடையாது, SC ST OBC ரிசர்வேஷன் பாஜக இருக்கும் வரை இருக்கும், யாரும் தொடவே முடியாதுன்னு இது மோடியின் கேரண்டின்னு எப்படி எலெக்ஷன் எடுத்து சொன்னாரோ அதே மாதிரி திருப்பி சொன்னாரு. சோ இது எப்படி அஃபெக்ட் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா அட்டனை புரியும் மக்கள் மத்தியில மக்களவை தேர்தலில் ஒரு பெரிய ஒரு பதற்றத்தையும் ஒரு நம்பிக்கையின்மையும் நமக்கு எதிராக இவங்க செயல்பட்டுருவாங்களோங்கிற ஒரு இதையும் காங்கிரஸ் அந்த கூட்டணி கட்சியினர் கொடுத்துட்டாங்க. அதோட ஃபாலோ அவுட் வந்து இருந்தது. அது எந்த வித தவறும் செய்யாம ஒரு பொய் பிரச்சாரத்துல பிஜேபிக்கு அதுல சில வாக்கு சதவீதத்தை அவங்க டவுன் பண்ணிட்டாங்க. அதே வேளையில மனசுல என்ன இருக்குதோ அது ராகுல் காந்திக்கு வெளிநாட்டுல பேசும்போது வந்து உள்நாட்டுல மக்கள்கிட்ட பேசுறது வேற, வெளிநாட்டுல காஸ்ட்லெஸ் சொசைட்டில இருக்கக்கூடிய மற்றவங்க, நம்ம சொசைட்டி காஸ்ட் இருக்குது, காஸ்ட் ரிடன் சொசைட்டி, இட் இஸ் a fact. அந்த சொசைட்டில காஸ்ட் அவ்வளவு இல்ல, டிஃபரன்ஸ் இருக்கலாம், ரேஷியல் டிஃபரன்ஸ், மற்ற டிஃபரன்ஸ், ஏரியா டிஃபரன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கலாம். சோ அவங்கள்ட்ட பேசும்போது அவங்க மெரிட் அதெல்லாம் பெருசா சொல்லும் போது வந்து இவரும் அவங்களுக்குள்ள அவங்க கூட தன்னை ஐடென்டிஃபை பண்ணி, அப்கோர்ஸ் இவர் 50% அவங்க கூட உள்ளவர் தானே, ஐடென்டிஃபை பண்ணி அவர் வந்து நாங்க டைம் வரும்போது ரெசர்வேஷன் எடுத்துறோம்னு சொன்னா இவர் மனசுக்குள்ள இதுதான் இருக்குதுன்னு ரியல் ஃபேஸ் ஆஃப் ராகுல் காந்தி தெரிய ஆரம்பிச்சிடுச்சு. சோ அந்த இடத்துக்குள்ள மோடி அதை பிடிச்சு மக்கள் மத்தியில கொண்டு போகும்போது அதற்குள்ள இம்பாக்டும் தெள்ள தெளிவா மக்கள் மத்தியில இருந்திருக்குன்னு தான் இந்த தேர்தல் முடிவுல பார்க்கணும். இதுல வந்து நம்ம ஜாட் பத்தினும் பேசி ஆகணும்ல. ஜாட் வந்து தொடர்ந்து இந்த லாஸ்ட் 10 வருஷத்துல ஏகப்பட்ட போராட்டங்கள் அவர்கள் பக்கத்துல இருந்து தான் வந்திருக்கு. தொடர்ந்து நம்ம பாக்குறோம் விவசாய சட்ட போராட்டம், ஜாட் ரிசர்வேஷன் போராட்டம், ரெஸ்லர் ப்ரொடெஸ்ட், அக்னிவீர் ப்ரொடெஸ்ட், ஏகப்பட்டது அங்கிருந்து வந்திருக்கு. அப்படி இருந்தும் அவர்கள் ஒரு முக்கிய பிரதிநிதியாக பார்க்கப்பட்ட வினேஷ் போகத்தே கஷ்டப்படுறாங்க, ட்ரையல் ஆறாங்க அப்படின்னா அது நம்ம என்னென்ன புரிஞ்சுக்கிறது? பாஜக வாங்கின 49 சீட்ல பெரும்பான்மையான தொகுதிகள் வந்து ஜாட்லாண்ட்ல இருந்தே வந்திருக்கு, சீக் ஜாட்லாண்ட்ல இருந்து வந்திருக்கு. இந்த ரெண்டுமே வந்து ரொம்ப ட்ரபிள் பண்ண இடம் பிஜேபிக்கு, அங்கிருந்தே சீட் வந்திருக்கு. ஒட்டுமொத்த ஜாட்டும் எதிராக நான் சொல்ல வரல, ஆனா ஜாட்டுகள் மத்தியில
ஜாட் பிரைடுங்கிறது ஒண்ணு பிரைம் மினிஸ்டருக்கு எதிராகவும் மற்றவங்க ஓடிச்சு. ஆனா வெஸ்டர்ன் யூபில எல்லாம் ஜாட்டுகள் வந்து பாஜகவுக்கு பெரிய அளவுக்கு வாக்களிச்சாங்க. அதனால அவங்களுக்கு அரசியல் அதிகாரமே கொஞ்சம் பாதிக்கப்பட்டது. துணை ஜனாதிபதி அதிகாரம் பாதிக்கப்பட்டது. அந்த சூழ்நிலையில ஜெயந்த் சௌத்ரிய RLJ கூட்டணியில சேர்ந்து இன்னைக்கு ஒரு மத்திய அமைச்சரா ஜெயந்த் சௌத்ரி இருக்கிறாரு. அந்த அளவுக்கு இந்துத்துவாவுக்கு தியாகம் பண்ண ஒரு சமுதாயம் தான் ஜாட் சமுதாயம் பார்க்கப்பட்டது. 2019 அவங்க மோடிக்கு பெரிய அளவுல வாக்களிச்சாங்க. அது வந்து அவங்களோட தியாகம் பெருசுன்னு கூட தான் நம்மளே பதிவு பண்ணிருக்கிறோம். மராத்தாவும் ஜாட்டும் 2019 வாக்களிச்சது பிராமின் வாக்களிச்சதோட பெரிய விஷயம்னு நானே பல பேட்டிகள்ல நான் அதை சொல்லியிருக்கிறேன். இப்ப கட்டத்துல அவங்க ஜெகதீப் சிங் டங்கர் சிஎம்ஆ கத்தார் சிஎம்ஆ வந்த பிறகு அவங்க வந்து ஒரு ஜாட்டு போராட்டம், ஜாதிய ரீதியா கலவரங்கள், போராட்டங்கள், ஏதாவது ஒரு இத காரணம் காட்டி அந்த சமூகங்கள் அதுல பெருசா நின்று வரக்கூடிய ஒரு தன்மையை அவங்க காட்டிக்கிட்டே இருந்தாங்க. இன்னும் சொல்ல போனா ஒரு ஜெகதீப் சிங் டங்கர் அதை நியூட்ரலைஸ் பண்ணதுக்கு வைஸ் பிரசிடண்டா நியமிக்கப்பட்டாரு. சௌத்ரி யூபி பிஜேபி தலைவரா நியமிக்கப்பட்டாரு. RLD கூட கூட்டணி வச்சாங்க பாஜக. அவங்களும் பாஜகவும் தலைமையும் உணர்ந்துதான் செய்திருந்தாங்க. என்றாலும் இவங்க பலரும் அதை எக்ஸஸா போகவும் அவங்க உணர்வு வந்து ஜாதிய ரீதியானாலும் அதை ஒரு பொது உணர்வாட்டு காங்கிரஸும் மற்ற எதிர்கட்சிகளும் தூண்டிவிடக்கூடிய வேலையை தெளிவா செய்தாங்க. இது ஜாட் அல்லாத மற்றவங்க மத்தியில வந்து தெளிவா சப்கான்சியஸ்ல அது பதிவா, இது எல்லாருக்குமான நாடு, எல்லாருக்கும் சமத்துவங்கிற லெவல்ல பாஜக செயல்படுது. ஆனா ஒரு சமுதாயம் இங்க வந்து தங்களோட நியூமரிக்கல் ஸ்ட்ரென்த் மூலமாகவும் மிலிட்டன்சி மூலமாகவும் மற்றவங்களுக்கு அச்சுறுத்தல் பண்ணக்கூடிய அளவுக்கு இவங்க வர்றாங்கிற ஒரு எண்ண ஓட்டம் மற்ற சமூகங்களுக்கு வருது. அத வந்து பாஜக பாசிட்டிவா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆகிர், குஜார், சைனி, டிப்ரைவ்டு ஷெட்யூல் காஸ்ட் எல்லாத்துக்கும் பிரதிநிதித்துவத்தை கொடுத்து பாஜக அதை அட்ராக்டா ஒரு சூப்பர் ஸ்ட்ராட்டஜி பண்ணி தோத்துதான் போகும் உறுதியான எல்லாரும் நம்பின இடத்துல அந்த ரிசல்ட்டை மாத்தி அமைச்சிருக்காங்க. இது மிகப்பெரிய சாதனை. இந்த சாதனை 2029 மோடி தனி மெஜாரிட்டியா வருவாரு, என்டிஏ உறுதியா வெல்லும்ங்கிறதுக்கு இப்பவே கட்டியம் கூறக்கூடிய ஒரு சாதனையா ஹரியானாவில செய்துட்டாங்க. இதுதான் என்னோட பார்வையா நான் இதுல வைக்கிறேன். நீங்க எப்பவுமே சொல்லுவீங்க இந்த பாசிட்டிவ் சோஷியல் ஜஸ்டிஸ்ல ஹரியானா மகாராஷ்டிரா மாதிரியே ஜார்க்கண்டும் ஒரு விஷயம் சொல்லுவீங்க. அடுத்து ஜார்க்கண்ட்ல தேர்தல் நடக்க இருக்கு. இப்போ ஹரியானால ஜாட் கன்சல்டேஷன் ஒரு பக்கம் இருக்குன்றப்போ அங்க வந்து அப்படி பிஜேபி ஆன்டி ஜாட், அதாவது மத்த கன்சல்டேஷனை பண்ணி ஜெயிக்கிறாங்க. மகாராஷ்டிராலையும் அதே மாதிரி இப்ப வஞ்சாரா சிலை மியூசியம் திறந்ததுல இருந்து எல்லாமே பண்ணிருக்காங்க. அடுத்து ஜார்க்கண்ட்ல ஆனா பட் ஸ்ட்ராட்டஜி மாத்திருக்கிற மாதிரி கண்டிப்பா ட்ரைபல் பிரைட பேசுறாங்க. உங்களுடைய மகள்களின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இருக்கு, எங்கிருந்தோ ஊடுருவி வந்தவர்கள்லாம் வந்து இங்க உட்காந்து இது பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு அந்த இல்லீகல் இன்ஃபில்ட்ரேஷன் அது போன்ற விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணி ட்ரைபல் ஐடென்டிட்டி பாதிக்கப்படுறத காங்கிரஸ் கட்சிக்காரங்க அதை பற்றி கவலைப்படலங்கிறது தான் ட்ரைபல் ஐடென்டிட்டியை பாஜக முன்னெடுக்கிறாங்க. அது ட்ரைபலோட மதம், அவங்களோட பழக்க வழக்கங்கள், இதுல மற்றவங்க உள்ள புகுந்து ஒர்க் பண்ணி மத மாற்றங்கள் செய்யறது, அவங்களோட தனித்துவ அடையாளத்தை காலி பண்றது, இது ஒரு இஷ்யூவா பாஜக எடுக்கிறாங்க. ட்ரைபலை பொறுத்தவரையில ஹிந்து ட்ரைபலும் ட்ரைபல் தான், கிறிஸ்டின் ட்ரைபலும் ட்ரைபல் தான். ஷெட்யூல் காஸ்ட பொறுத்தவரை கிறிஸ்டின் ஷெட்யூல் காஸ்ட் வந்து ஷெட்யூல் காஸ்ட் கிடையாது, அவங்க பிசி லிஸ்ட்ல தான் வருவாங்க. ட்ரைபல்ல ரெண்டு பேருமே அந்த இதுல தான் வருவாங்க. இது வந்து பிஜேபி இது தொடருமாங்கிற இதை வந்து பிஜேபி RSS போன்றவங்க வந்து கேள்விகளை எழுப்பிட்டு தான் இருக்கிறாங்க. பட் நம்ம ஆரம்பத்தில் உள்ள கான்ஸ்டிடியூஷன்ல ட்ரைபல்ல உள்ள கிறிஸ்தவர்களும் ட்ரைபல் ஆட்டே கருதப்படுவாங்க. ட்ரைபலுக்குள்ள எல்லா உரிமையும் அவங்களுக்கு உண்டுங்கிறது வந்து நம்ம அரசியல் சட்டத்துல இருக்குது. சோ இதை பயன்படுத்தி பலரும் வந்து ட்ரைபல் ஐடென்டிட்டி, அவருடைய வாழ்வியல் முறைகளை வந்து மாற்றி செயல்படும் போது அதை வந்து பிஜேபி ஒரு இஷ்யூவா எடுக்கிறாங்க. அதையும் தாண்டி அவங்க நான் ட்ரைபல்ஸ், அந்த இதுல நான் ட்ரைபல்ஸுக்குள்ள இம்பார்ட்டன்ஸையும் பாஜக அதுல எடுப்பாங்க. அதுல தெலி போன்ற ஓபிசி கம்யூனிட்டிஸோட முக்கியத்துவத்தையும் வந்து கண்டிப்பா பாஜக ஜார்க்கண்ட்ல முன்னெடுப்பாங்க. ஜார்க்கண்ட் ஃபைட்டும் இப்படி 100% கம்யூனிட்டிஸ், அவங்க அப்பர் பிராமினா கூட இருக்கலாம், 100% கம்யூனிட்டிங்கிற லெவல்ல இருக்கிறவங்க, அவங்க பூமிகாரா இருக்கலாம், தெலியா இருக்கலாம், என் ட்ரைபல்லே பல செக்ஷனா இருக்கலாம். அதுல இந்த ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கவர்மெண்ட்ல பலன் இல்லாத சமூகங்களை பாஜக ஆர்கனைஸ் பண்ணுவாங்க, உறுதியா ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. மல்டிபிள் ஃபேக்டர்ஸ், மல்டிபிள் இஷ்யூஸ்ல இதையும் ஒரு இஷ்யூ எடுக்கிறாங்க. நான் இதை பேசுறதுனால இதுதான் பாஜக இஷ்யூன்னு யாரும் எடுக்காண்டாம். தேசபக்தி, தேச ஒற்றுமை, நாட்டின் நலன், நாடு வல்லரசா இருக்கணும், பொருளாதாரம் வளர்ச்சி அடையணும், இதுதான் மெயின் இஷ்யூ. இதுல அவங்க சின்சியரானவங்க.
பட் அவங்கள ஜாதிவாரி கணக்கெடுப்பு 50% மேல ரிசர்வேஷன் போகணும், ஷெட்யூல் காஸ்ட் லீடர்ஸ் பற்றிய இதெல்லாம் பாடப்புஸ்தகம் வைங்கன்னு இது எதிர்ங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜிய ராகுல் காந்தி செய்யும் போது அதையும் எதிர்கொள்வதற்கு இந்த ஸ்ட்ராட்டஜியை முன்ன விட அழுத்தமாகவும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் எடுக்க வேண்டிய சூழ்நிலை பாஜக எடுக்கிறாங்க, அதை எடுப்பாங்க. அதே மாதிரி மகாராஷ்டிராவில மாலி, தங்கர், வஞ்சாரா, கோல்கர்ங்கிற தங்கர் கம்யூனிட்டியை சேர்ந்த சீப்டன் அவரை அவங்க தெய்வமா வளரக்கூடியவங்களுக்கு பாஜக அங்கீகாரம் கொடுக்கறாங்க. வஞ்சாரா மியூசியம் நீங்க சொன்னீங்க, அது மாலி வந்து பட்னாவிஸோட தாயாரே மாலி சமூகத்தை சேர்ந்தவங்க தான். இவங்களை ஒருங்கிணைத்து அதோட காமன் லீடரா பட்னாவிஸை முன்னிறுத்தக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. அப்கோர்ஸ் சிவசேனா சிண்டே குரூப் கூட இருக்கிறாங்க, அலைன்ஸ் இதையும் மதிச்சுதான் தேரணும். அவரும் 7 எம்பிக்களோட இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. எனிவே மகாராஷ்டிரா அரசியல்ல அந்த ஜாரங்கே பட்டேல் அந்த ஒரு எண்ணிக்கை பலத்தால அரசாங்கத்தை பணிய வச்சு இடஒதுக்கீட்டின் தன்மையை மாத்த நிற்கிறார் இல்லையா, அத வந்து பாஜக சிவசேனா கூட்டணி அரசாங்கம் ஏத்துக்கிடாது. அப்படி ஏத்துக்கிடாத ஒரு நிலைமை வந்தாதான் இந்த மற்ற மாலி, தங்கர், வஞ்சாரா போன்ற பிற ஓபிசிகள்கிட்ட ஒரு நம்பிக்கை வரும். இன்னும் நம் தமிழ்நாடு சென்றிருக்கா நாம சொல்றோம், மும்பையில வாழக்கூடிய தமிழர்களின் கட்சியா இருக்கிறது பாஜக தான். அதுதான் அங்க மும்பை பொலிட்டிக்ஸுக்கு நம்ம அந்த இதுல பாஜக தான் இருக்கிறாங்க. சோ மகாராஷ்டிராவிலும் பாஜக இந்த வெற்றி வந்து பெரிய உத்வேகத்தையும் நம்பிக்கையும் பாஜகவுக்கு மகாராஷ்டிராவிலையும் கொடுக்கும். ஓகே, ஜம்மு காஷ்மீர் பத்தியும் கேட்க வேண்டியது இருக்கு. நம்ம ஜம்மு காஷ்மீர்ல பாக்குறோம் என்சி அண்ட் காங்கிரஸ் வந்து நல்ல ஒரு மெஜாரிட்டி வந்திருக்காங்க. பட் ஆனா பிஜேபியோட ரைஸ் பாக்குறோம், ஒரு முஸ்லிம் டாமினேட்டட் ஏரியாஸ்ல கூட நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து தேசிய மாநாட்டு கட்சியவே முந்தக்கூடிய நிலைமையில பாஜக இருக்கு. ஷோஃபியான் உட்பட பல இடங்கள்ல வந்து பிஜேபி நேஷனல் கான்ஃபரன்ஸோட கேண்டிடேட்ஸை முந்தி போயிட்டு இருக்கிறத பாக்குறோம். நம்பர் 2, நம்பர் 3 பொசிஷன்ல ஒரு மைனர் டிஃபரன்ஸ்ல ட்ரைலிங்ல இருக்கிறத பாக்குறோம். சோ பிஜேபி இந்த விஷயத்துல என்ன பண்ணிருக்கு, ஜம்மு காஷ்மீர்ல ஜம்மு ரீஜியன்ல என்ன பண்ணிருக்காங்க, குறிப்பா இந்த பஹாரி மற்றும் பதாரி அவங்களுக்கு எல்லாம் வந்து எஸ்டில ரிசர்வேஷன்ல உள்ள கொண்டு வந்தது. குர்ஜார மக்களுக்கு எல்லாம் ஒரு வருத்தம், அவங்களுக்கு ஒரு அதிருப்தி அப்படின்ற ஒரு விஷயம் ஓடுது. சோ அதுல ஏதாவது பேக் ஃபயர் ஆகி ஒரு 35 போக வேண்டியது 27 இருக்கா? இல்ல, எல்லா கால்குலேஷனும் சக்சஸா வரும்னு சொல்ல முடியாது. மக்கள் உணர்வு புரிஞ்சுதான் ஒவ்வொரு கட்சியும் பண்ணது. அதை பண்ணக்கூடிய வேலையும் மற்றவங்க செய்வாங்க. இப்ப கடைசியா 400 சீட்டுன்னு சொன்னதும் கான்ஸ்டிடியூஷனை மாத்ததுக்கு தான் 400 சீட்டு, அந்த 400 சீட்டு கொடுக்க கூடாதுங்கிற ஒரு இத பண்ணாங்க இல்லையா, இதை பண்ணால அந்த மாதிரி ஒவ்வொரு இஷ்யூ வந்து மாற்று தரப்பு வந்து தங்களுடைய பிரச்சாரம் முன்னிறுத்தி அவரோட மூவை வந்து அடிக்கக்கூடிய இதுவும் பண்ணுவாங்க. எனிவே இங்க ஜம்மு காஷ்மீர்ல வந்து ஜம்மு ரீஜியனோட இதுல 27 சீட்டுங்கிறது பாஜகவுக்கு பெரிய வெற்றி தான். அடுத்த கட்டம் பாரசைட்டான காங்கிரஸ் பிடிபியும் நேஷனல் கான்ஃபரன்ஸும் புரிஞ்சுக்கிட்டாலே பாஜகவுக்கு வெற்றி தான். பாரசைட்னா முஸ்லீம் ஓட்டுக்கு பாரசைட்டா இருக்கிறது தான் காங்கிரஸ்ங்கிறத பிரதமர் சொன்னார். அந்த வார்த்தை சொன்னது தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலினுக்கு சொல்லப்பட்டது, என்சிபி தலைவர் சரத்பவாருக்கு சொல்லப்பட்டது, அகிலேஷ் யாதவுக்கு சொல்லப்பட்டது, தேஜஸ்வி யாதவுக்கு சொல்லப்பட்டது. அதாவது கூட்டணி உடையுங்கன்றாரா? இல்ல, உங்க கூட இருந்துகிட்டே உங்களோட முஸ்லீம் வாக்குகளை உங்ககிட்ட இருந்து உறிஞ்சி எடுத்துருவாங்க, உங்களை வந்து பலகீனப்படுத்திடுவாங்க. இப்ப பாஜகவுக்கு எதிராக மற்றவங்க சொல்றாங்க இல்லையா, இந்து வாக்களை எடுத்துக்கிட்டு கூட்டணி கட்சியை பாஜக பலகீனப்படுத்திருங்கிற ஒரு வார்த்தைய தமிழ்நாட்டுக்குள்ள பொது வெளியில எல்லாருமே திரும்ப திரும்ப பேச. இப்ப நான் போனதும் கூட இந்த கட்சி பிஜேபியோட கூட்டணி அந்த கட்சி போனதுமே ஒரு தொலைக்காட்சியில அந்த நெறியாளர் கேட்டது, ஹரியானா ரிசல்ட் இப்படி மாறி இருக்கு சார், நீங்க எதிர்பார்த்தீங்களா? எக்ஸிட் போலையும் ப்ரீ போலையும் மாறி வருதுன்னு கேள்வி கேட்காம என்கிட்ட கேட்டது. 6வது இடத்துக்கு போயிட்டாரு துஷ்யந்த் சௌதாலா, பாஜகவோட கூட்டணி சேர்ந்தவங்க எல்லாம் இப்படி போயிடுறாங்களே, இதுக்கு என்ன சொல்றீங்கிற கேள்வியதான் அந்த நெறியாளரு தமிழ்நாடு சென்றிருக்கா, தமிழ்நாடு கலாச்சாரப்படி அப்படிதான் கேட்கணும், தமிழ்நாட்டுல அப்படி கேட்கறதுக்கு தான் வேல்யூ, அது வேல்யூ இல்ல, அது வரவேற்பு வேல்யூ தான வார்த்தை. அப்படி அந்த சூழ்நிலையில தங்கள் கூட இருந்துகிட்டே முஸ்லீம் வாக்குகளை தங்கள்கிட்ட இருந்து பாரசைட் மாதிரி உருவக்கூடிய காங்கிரஸ் கிட்ட எச்சரிக்கையா இருங்கிறது தான் மோடி வந்து என்சிபி, பிடிபி, சமாஜ்வாடி பார்ட்டி, ஆர்ஜேடி, டிஎம்கே அண்ட் சரத்பவார் இவங்களுக்கெல்லாம் கொடுத்தது. அந்த இடத்துக்குள்ள இனிமேல் வந்து இந்த 2 கட்சிகளும் எப்படி காங்கிரஸ் அணுக போறாங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும்.
இதுல மோடி அவர்களுடைய இமேஜ் அது வந்து இந்த தேர்தலுக்கு அப்புறம், அதாவது 240ன்ற நம்பர் வந்ததுக்கு அப்புறம் மோடி அவரோட இமேஜ் டென்ட் ஆயிடுச்சு. அவர் வந்து அவரோட பொலிட்டிக்கல் கரியர்ல பார்க்காத மிகப்பெரிய வீழ்ச்சியை பார்த்திருக்காரு. எப்படி ஒரு கோலிஷன் கவர்மெண்ட் ரன் பண்ணுவாரு, அவர் அவ்வளவுதான் இனிமே சந்திரபாபு நாயுடுக்கும் நிதிஷுக்கும் பணிஞ்சு போவார் அப்படின்னு ஏகப்பட்ட பிம்பம் கட்டமைக்கப்பட்டது. குறிப்பா முதல் எடுத்தோடனே 2 டஃப்பான தேர்தல் வந்து ஹரியானா, ஜம்மு காஷ்மீர் இருந்தோடனே இதுல எப்படியும் தோக்க போறாங்க, அதான் முன்னாடி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் ஜார்க்கண்ட்லயும் மகாராஷ்டிராலையும் எப்படியாவது எழுந்திருக்கலாம்னா அதை ஒரு தள்ளி வச்சிருக்காங்க. சோ இவங்களே வந்து பிஜேபியை பேக் ஃபுட்ல தான் இந்த தேர்தலை சந்திக்கிறாங்க. தோல்வியை ஏத்துக்கிட்டு அதை எப்படி டிஃபெண்ட் பண்ணலான்னு தான் போறாங்க. அதான் மோடியை கம்மியா பிரச்சாரம் பண்ணாரு. 2 சிஎம் கேண்டிடேட் இல்லாம யாராவது ப்ரொஜெக்ட் செய்யப்பட்டு அவர்கள் மேல பழிய போடலான்னு பிளான் பண்ணாங்க அப்படின்லாம் ஒரு விஷயம் எல்லாம் ஓடிச்சு. சோ அப்படி இருக்க இந்த இடத்துல யாரும் எதிர்பார்த்த வகையில ஹரியானால பிஜேபி ஒரு அசத்தலான வெற்றியை பெற்றிருக்கு. 2019 டாலியை விடவே அதிகம் பெற்றிருக்கு. 2014 பெற்ற ஓட் ஷேரை விடவே அதிகம் பெற்றிருக்கு. எஸ், அதிகமாக பெற்றிருக்காங்க. போன முறையை விட அதிகம் பெற்றிருக்கு. சோ 10 வருஷம் ஆட்சிக்கு அப்புறம் 2014 காங்கிரஸ் 20% இருந்தது. தற்போது 10 வருஷம் ஆட்சிக்கு அப்புறம் பிஜேபி 39% வந்து நிக்குது. இதற்கு முழு காரணம் என்ன முடிவெடுத்தாலும் என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணினாலும் எவ்வித எதிர்பார்ப்புமின்றி மோடிக்காக நிற்கக்கூடிய, பாஜகவுக்கு நிற்கக்கூடிய, நாட்டு நலனுக்காக நிற்கக்கூடிய கமிட்டட் கேடர்ஸ், குறிப்பா RSSல தான் அதுல பெரிய அளவுல இருக்கிறாங்க. இந்த கமிட்டட் கேடர்ஸ் வந்து நாம ஜெயித்தாகணும், நாம இப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறோமா, ஓகே வெற்றிக்காக தான் இந்த ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறோம், இதை நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு இந்த ஸ்ட்ராட்டஜிலாம் நம்ம போயிருவோம்னு தலைமை எடுக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி அப்படி அக்செப்ட் பண்ணிட்டு கமிட்டட் கேட்டர்ஸ் ஈவன் ஃப்ரம் ஜாட் கம்யூனிட்டியில உள்ளவங்கனாலும் சரி முழுமையா பாஜக பக்கம் நின்று உழைச்சதுதான். 2019 சட்டமன்ற தேர்தலில் பாஜக தனி மெஜாரிட்டி வரல, கொஞ்சம் குறைவா இருந்தது. அதனால துஷ்யந்த் சௌதாலாவுக்கு டெப்டி சீஃப் மினிஸ்டர் கொடுத்துதான் ஆட்சி அமைச்சாங்க. இப்போ அது கூட இல்லாத அளவுக்கு 3வது முறை ஆட்சி அமைக்கும் போது பெருசா வந்திருக்காங்கன்னா கமிட்டட் பிஜேபி கேடர்ஸ் கட்சியோட ஸ்ட்ராட்டஜி வந்து நாட்டு நலனுக்காக தான் அவங்க பண்றாங்கிறத ஏற்றுக்கிட்டு அதை பண்றாங்க. இது அந்த மக்களவை தேர்தலில் காம்ப்ளசன்ட் ஆட்டிடியூட்ல ராஜஸ்தான், ஹரியானா, யூபி போன்ற இடங்கள்ல கிடைச்ச பின்னடைவு ரியல் அல்ல. பாஜகவின் மெத்தனமான போக்கு சில இடங்களை சரி பண்ணாம எப்படியும் 400 வந்துரும், ஈஸியா வந்துரும்னு கோட்டை விட்டதனால தான் அந்த பின்னடைவு வந்துங்கிற போது அலர்ட்டா ரொம்ப ஜாக்கிரதையா ஆணவமா ப்ரொஜெக்ட் பண்ணாம ரொம்ப லோக்கி ப்ரொஃபைல் அடாப்ட் பண்ணி காரியத்துல கண்ணா இருந்து இந்த வெற்றியை பாஜக பெற்றிருக்காங்க. இதுல RSS ஓட ரோல் நீங்க வந்தோடனே மென்ஷன் பண்ணீங்க, சங்கம் வந்து இதுல இறங்கி வேலை செஞ்சிருக்கு அப்படின்னு. இதுல எப்படி அவங்க வேலை செஞ்சிருக்காங்க? நிறைய பேம்ப்ளெட் கொடுத்துருக்காங்க பாக்குறோம். நம்ம லாஸ்ட் 20 டேஸா நிறைய கூட்டங்கள், சின்ன சின்ன தெருமுனை கூட்டங்கள்லாம் RSS நடத்தி தேசப்பற்றை நம்பி ஓட்டு போடுங்கள், மக்களா பிரிஞ்சு நிக்காதீங்க, ஜாதிகளாக பிரிந்து நிக்காதீங்கன்னு சொல்லிட்டு பல ஒரு சப்டிலான கேம்பெயின். டைரக்டா பிஜேபிக்கு ஓட்டு கேட்காட்டியும் இன்டைரக்டா கேட்ட மாதிரி பல நம்ம நியூஸ் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம். RSS ஓட தேவை இன்றும் என்றும் என்னைக்குமே பிஜேபிக்கு தேவை இருக்கு அப்படின்றதுக்கான விஷயம் இதில் புரிவாகுதா? கண்டிப்பா. பாஜக ஏன்னா லோக்சபா எலெக்ஷன் அப்போ நட்டா அவர்கள் வந்து we are not still dependent on RSS ன்னு சொல்லியிருந்தாங்க. அது ஒரு தேவையற்ற ஒரு இதாட்டே அது போயிட்டு அது பாதிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு இதாட்டே வந்துட்டு தான் பார்க்கணும். காரணம் இந்திரசேன ஐயங்கார் தான் ராஷ்டிரிய முஸ்லிம் மாஞ்ச் முதற்கொண்டு யூபியில பெரிய அளவுக்குள்ள ஒர்க் பண்ணி 2014 பெரிய வெற்றிக்கு ஒரு காரணமா இருந்தார். அமித்ஷா ஸ்ட்ராட்டஜி, அமித்ஷா முகம், அமித்ஷா உழைப்பு, அமித்ஷா வீகம்னா கூட RSSல இருந்து அவரோட உழைப்பு வந்து அவரு வந்து தன்னை அடையாளப்படுத்த விரும்பல, தனக்கு விளம்பரம் எடுக்க ஒரு விரும்பல, செய்தார். அவரு ராம் மாதவ் பண்ணாரு, எல்லாருமே RSSல இருந்து தான் பண்ணாங்க. ராம் மாதவ் கட்சிக்குள்ளே வந்துட்டார். அவரு இந்திரசேனன் அமைப்புல தான் இருந்தார். சோ இவங்கெல்லாம் பண்ணக்கூடிய இந்த இதுல மோடிக்கு ஸ்பேஸ் வேல்யூ, மோடி ஓபிசி லீடர்ங்கிறது, மோடி குஜராத்ல ஒரு வளர்ச்சிகரமான ஒரு ஆட்சியை கொடுத்தது, குஜராத்ல ஹி சோல்ட் தி பிளேஸ் ஃபார் ஆன்டி நேஷனல்ஸ்ங்கிறது எல்லாம் சேர்ந்துதான் பாஜகவுக்கு ஒரு வெற்றியை கொடுத்தது. அந்த இடத்துல RSS கேடர்ஸ் எதை எதிர்பார்க்கலங்கும் போது அவங்களுடைய அந்த பங்களிப்பு குறைகிறது, பாஜக வாக்கு வீதத்தோட அளவை வந்து குறைக்குது. அது குறைஞ்சு போனா ஒட்டுமொத்த தோல்வின்னு வரும்போது அது RSS சேர்த்துதான் தோற்கடிக்கும். அந்த தோல்விங்கிறது RSSக்கும் சேர்த்துதான் வரும். சோ இந்த இடத்துக்குள்ள காம்ப்ளசன்ட் ஆட்டிடியூட் கூடாது. இந்த இடத்துக்குள்ள நாம கோட்டை விட்டோம்னா இது எதிர்த்தரப்புங்கிறது சோனியா தரப்பு. நான் மீண்டும் முதல்ல சொன்னேன், அது காங்கிரஸ் கூட சொல்லாம பிரிசைஸ்லி சோனியா ஃபேமிலி. எஸ், நீங்க சோனியா 3வது முறை 2014 வெற்றி பெற்றிருப்பாங்கன்னா இந்த நேஷன் தேரி அடிபட்டு போயிருக்கும். அப்போ உங்களுக்கு இந்த இடத்துக்குள்ள மீண்டும் ரிவர்ஸ் ஆகி அவங்க வெற்றி பெற்றுவாங்க, அவங்க 29 வந்துருவாங்க
என்கிற ஒரு சூழல் வருது. அன்னைக்கு 3வது தடவை வெற்றி பெற்ற அப்புறம் எந்திரிக்க முடியாத ஒரு சூழல் வந்திருக்கும். இப்ப 3வது தடவை பிஜேபிக்கு தனி மெஜாரிட்டி வராததுனால அடுத்த தடவை இந்தியா அலையன்ஸ் வந்துருங்கிற ஒரு தோற்றத்தை எல்லாரும் கொடுக்குறாங்க. அப்போ புதுசா அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கக்கூடிய நேத்து வர பாஜக ஆதரவா கண்ணை மூடிட்டு பேசின பிரசாந்த் கிஷோர் கூட இந்த தோல்வி அடுத்த தோல்வி வந்தா மோடிக்கு லீடர்ஷிப்பே மாத்திருவாங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எந்தவித பிஜேபிக்கு எவ்வித நன்மையும் பயக்காத யதார்த்தமே புரியாம ஒருத்தர் பேசக்கூடிய அளவுக்கு ஹரியானா தோல்விய பிஜேபிக்கு எதிர்த்தரப்புல உள்ள ரியலாவே எதிர்ப்புல உள்ளவங்களும் பிரசாந்த் கிஷோர் போன்ற சந்தர்ப்பவாதிகளும் அதை எதிர்பார்த்தாங்க. அந்த இடத்துக்குள்ள ஒட்டுமொத்தமா எல்லாரும் நின்று வெற்றி பெற வேண்டியது அவசியங்கிறத RSS உணர்றாங்க. அப்ப நீங்க ஜாதி கடந்து நின்னுங்கன்னு சொன்னா இந்த ஜாட்டுகளோட ஒரு ஆணவ அரசியலை தான் டைரக்டா சொல்லல RSS. ஜாட் கம்யூனிட்டி சேர்ந்த ஒரு சிலரோட ஆணவ பேச்சுகளையும் அந்த அரசியலையும் தே ஆர் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் இந்து கம்யூனிட்டி ஜாட்ஸ். சோ அத வந்து கிறிஸ்டல் வெளிப்படையா சொல்ல முடியாத ஒரு தன்மையில எல்லாரும் புரிஞ்சு கொடுக்கக்கூடிய அளவுல தான் அவங்க அந்த பிரச்சாரத்தை முன்னெடுத்தாங்க. அந்த பிரச்சாரம் அவங்க பிரச்சாரம் பண்ண பகுதிகளில் ஒரு மிகுந்த பலனை கொடுத்திருக்குங்கிறதா 100% உண்மை. ஓகே, இப்போ நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஜம்மு காஷ்மீர பாராமுல்லா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குரஸ் தொகுதியில, அதாவது 98% இஸ்லாமிய மக்கள் தொகையை கொண்ட தொகுதியில பாஜக ஜஸ்ட் மிஸ்ல தோத்திருக்கு. 1132 வாக்குகள் வித்தியாசத்துலதான் பாஜக தோற்றிருக்கு, 2ஆம் இடம் பிடித்திருக்கு. சோ 98% இஸ்லாமியர்களை கொண்ட ஜம்மு காஷ்மீர், இங்கு பாஜக வந்து அவர்களை அடக்குகிறது, பிதுக்குகிறது அப்படின்னு என்னெல்லாமோ குற்றச்சாட்டுகள் சொன்னாங்களோ, அங்க 2வது இடத்தை பிடித்து வெறும் 1132 வாக்குகள் வித்தியாசத்தில் பாஜக வெற்றியை தவற விட்டிருக்கிறது. இது எவ்வளவு பெரிய வித்தியாசம், எவ்வளவு பெரிய மாற்றம் அப்படின்றத, வளர்ச்சிக்கான விஷயம் அப்படின்றதையும், நம்ம வளர்ச்சி அதெல்லாம் எப்பேற்பட்ட எஃபெக்ட கொடுக்கும் அப்படின்றதுக்கு இது ஒன் ஆஃப் த கீ எக்ஸாம்பிள்ஸா இருக்கு. சோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நம்பர்ஸ் வந்துருக்கு. ஹரியானால பாக்குறோம் 48 நம்பரும் பிஜேபிக்கு வந்திருக்கு, காங்கிரஸ்க்கு 36 இருக்கு. சோ இது கிட்டத்தட்ட இந்த 48 49 நம்பர் வந்து தொடர்ந்து வந்து ஒரு மணி நேரமா அப்படியே நிக்குது. சோ இப்ப வந்து நம்ம பாக்குறது ஒரு பெரிய மாற்றம் இருக்காது அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்ல. இதுல வந்து பிஜேபியோடைய கீயான அந்த பொறுப்பாளர்கள், நம்ம எப்படி மேல அங்க வந்து கிஷன் ரெட்டியும் ராம் மாதவும் அங்க நியமிக்கப்பட்டார்களோ, அதே போல ஹரியானால தர்மேந்திர பிரதான் நியமிக்கப்பட்டார். அவர் வந்து ஒரிசால இருந்து ஒரு இளைஞரணில இருந்து வந்தவர், அவரும் நியமிக்கப்பட்டார். இது இப்ப அடுத்து பாக்குறோம் ஜார்க்கண்ட்ல அடுத்தடுத்த இவர்கள் சிவராஜ் சிங் சௌஹானும் ஹிமந்த பிஸ்வா சர்மாவும் நியமிக்கப்பட்டிருக்காரு. இது போல பொறுப்பாளர்கள்லாம் இவங்க எல்லாம் செய்யற வேலைகள், இதெல்லாம் வந்து ஏதாவது எஃபெக்ட் இருக்குமா, இல்ல டைரக்டா இந்த மோடிக்கு தான் வெற்றி அப்படின்னு சொல்லி? கண்டிப்பா குமுலேட்டிவ் எஃபெக்ட், அதுல மாற்றம் இல்ல. மோடிக்கு வெற்றிங்கிறது வந்து 2004லயும் 2009லயும் தோத்த பிறகு 3வது முறை பாஜக தோத்திருந்தா, நான் மீண்டும் மீண்டும் சொல்றது, இந்த நேஷன் தேரி அடிபட்டிருக்கும். நாட்டின் மானம், பாஜகவின் மானம், RSSின் மானம் எல்லாமே கேள்விக்குறியா இருக்கும். அந்த இடத்துக்குள்ள ஒரு தாயோட குழந்தைகள்ல திறமை, உழைப்பு, ஆளுமை எல்லா தன்மைகளும் கொண்ட ஒரு குழந்தையா வந்து நின்னவர் தான் மோடிங்கிற அடிப்படையில் நம்ம பாக்குறோம். அந்த வகையில மோடி ஒரு ஓபிசி லீடருங்கிறதும் பாஜக எதிரான அந்த குற்றச்சாட்டுகளை முறியடிச்சு வெற்றி பெறதுக்கு ஒரு காரணமா இருந்தது. எல்லாவற்றையும் மேல he showed the place for anti nationals in குஜராத்ங்கிறதும் மோடியோட வெற்றிக்கு ஒரு காரணமா அமைஞ்சது. சோ மோடிக்கு இமேஜ் வளையம் அந்த இது லீடர்ஷிப்லங்கிறது எக்ஸ்ட்ராடினரி. பட் அடிப்படைங்கிறது வந்து பாஜக கட்சி, RSS காரியகர்த்தாக்கள் உழைப்பு, திறமையான பல செகண்ட் லெவல் லீடர்ஸோட உழைப்பு, அந்த அடிப்படையில தான் ஹியூமிலேட்டிவ் எஃபெக்டா தான் ஒரு வெற்றி அமையுது. இந்த அந்த ஹியூமிலேட்டிவ் எஃபெக்ட்ங்கிறதுல மற்ற அம்சங்கள் வந்து இன்னைக்கு ஹரியானாவிலையும் பெரிய அளவுல பேசப்படணும். ஒவ்வொரு திறமையும், ஒவ்வொரு வெற்றிக்கான ஒவ்வொரு ஆயுதங்களையும் தெளிவா பயன்படுத்துறதுதான் ஒரு கட்சி வந்து நீடித்து நிலைத்து அதிகாரத்துல இருக்கிறதுக்கு பயன்படும். அந்த வகையில ஹேமந்திர பிஸ்வா சர்மா, இவரு சவுகான் போன்றவங்க ஜார்க்கண்ட்ல களத்துக்குள்ள வர்றது அந்த வெற்றி வாய்ப்பை வந்து அதிகப்படுத்துறதுக்கு மிகப்பெரிய அளவுல உதவுங்கிறதுல மாறுபட்ட கருத்து இடம் இல்ல. தர்மேந்திர பிரதானுக்கு உழைப்புனாலும் சரி, ராம் மாதவ் உயிரை பணையை வச்சு துச்சமா செயல்படக்கூடியதுனாலும் சரி, பெரிய அசெட் தான். ஓகே, இதுல இன்னொரு கேள்வி கேட்கணும்னா, கேஸ்ட் சர்வே, கேஸ்ட் சென்சஸ், இந்த வார்த்தைகள் வந்து ராகுல் காந்தி போற இடத்துல எல்லாம் பேசினதை நம்ம பாக்குறோம். அவர் வந்து திருப்பி அவரே வந்து ராஜீவ் காந்தியோடைய தனது தந்தையாரின் வழியிலிருந்து தவறி அப்படியே மண்டல் பாலிடிக்ஸ் செய்யறாரு. எதை ராஜீவ் காந்தி எதிர்த்தாரோ அதை வந்து ராகுல் காந்தி செய்யறாரு. மோடியை வீழ்த்த வேண்டும் என்ற ஒற்றை இலக்கிற்காக இப்படி டிராக்கே மாறிடுச்சு காங்கிரஸ் அப்படின்னு
மறுதரப்புல இருந்து விமர்சனம் வந்தது. ஆனா அந்த கேஸ்ட் பாலிடிக்ஸ் எங்க வச்சாங்களோ, எங்க ஜாதிய பாலிடிக்ஸ் அதிகம் இருக்குன்னு நம்ம சொல்ல இருக்கிறோமோ அந்த ஜாட்லாண்ட்லயே ஹரியானாலேயே எடுப்படல. இது வந்து காங்கிரஸுக்கு வந்து எப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை கொடுக்கும்? அவங்க வந்து ஒரு டைம் டு இன்ட்ரோஸ்பெக்டோ இல்ல, அவங்க இதே தான் எடுத்துட்டு போவாங்க, மூர்க்கத்தனமா இதே தான் எடுத்துட்டு போவாங்கிறத நான் உறுதியா நம்புறேன். தப்பான ஸ்ட்ராட்டஜி நீங்க சொல்றீங்க. அவங்க லாபமோ நஷ்டமோ இதுல போகணுங்கிறத அவங்க போறாங்க. ஏன்னா 3 ஸ்டேட் வெற்றி பெற்றதும் அவங்க விடுவாங்கன்னு நினைச்ச டைம்ல அவங்க வந்து மக்களவை தேர்தலில் இதே தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்க இது ஒண்ணுதான் பாஜகவுக்கு எதிராக தங்களுக்கு பலன் அளிக்கும்னு அவங்க சொல்றாங்க, நினைக்கிறாங்க. அவங்க கருத்து பாஜக அப்பர் காஸ்ட் பார்ட்டி, அப்பர் மென்டாலிட்டி காஸ்ட் பார்ட்டிங்கிறது தான் அவங்களோட கருத்துல இருந்து அதை செயல்படுறாங்க. பட் அவங்களாலே கூட அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்ததை கர்நாடகாவில் வெளியிட முடியல. லிங்காயட்ஸும் ஒகாலிகாசும் வந்து அதை தடுக்கிறாங்க. இப்போ வந்து என்ன மாசம், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், பிப்ரவரியில வெளியிடுங்கிறாரு. அவர் ரிப்போர்ட்டை வாங்கி கிடைச்சி அவர் கமிஷன் அவர் கையில கொடுத்து அவர் கையில வந்த பிறகு வெளியிடறதுக்கு பிப்ரவரின்னு அதை தள்ளி போடுறாரு. உடனே வெளியிட்டா அதுல ரிபர்கஷன்ஸ் வரும்னு அவங்க எதிர்பார்க்கிறாங்க. சோ அவங்க மாநிலத்துக்குள்ளே இந்த பிரச்சனை இருக்கு. ரேவந்த் ரெட்டி ஜாதிவாரி கணக்கெடுக்க பற்றி பேசினதே இல்ல தெலுங்கானாவில். இமாச்சல் சீஃப் மினிஸ்டரும் அதை பற்றி பேசல. ஆனா ராகுல் காந்தி அதை பேசிட்டு இருக்காருன்னு சொன்னா அவர் வந்து இதுல ஒரு சிலரோட ஒரு டிஸ்கஷன்ல இதை முழுமையா அதை அவரு ஏத்துக்கிட்டு தான் போறாரு. இந்த இடத்த பிஜேபியும் இதோட தாக்கம் எப்படி இருக்குது, எந்த வகையில இருக்குங்கிறத பார்த்துதான் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் எடுத்து வைக்கணும். பிஜேபி ஹேஸ் டு சர்கம்செப்ட் இட் ஸ்டெப்ஸ் ஆன் காஸ்ட் வைஸ் சென்சஸ் இஷ்யூ ஆஃப் ராகுல் காந்தி. அதை உடனே அட்ரஸ் பண்ணவும் வேண்டாம், அதை கண்டு அச்சப்படவும் வேண்டாம். அதோட விளைவுகள் எப்படி இருக்குங்கிறத ஸ்டடி பண்ணி அதற்கு தக்கன அதை ரியாக்ட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை பாஜகவுக்கு இருக்கு. இதை ஜஸ்ட் லைக் தட் ஒண்ணுமில்லன்னு இதை தூரத்துக்கு போட்டிவிட முடியாது. மக்கள் மத்தியில அவங்க இந்த பிரச்சனை வதிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு பக்கத்துல RSSல மோகன் பகவத் நேத்து முந்தா நாள் பேசும்போது சொல்றாரு, இந்துக்கள்லாம் வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஆபத்துல இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா எல்லோரும் ஒன்றி நின்றாங்க. பிஜேபியும் அதே விஷயத்தை தான் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கு. நான் இப்ப சொன்ன மாதிரி ஹரியானால பேம்ப்ளெட்ஸ் எல்லாம் அப்படிதான் கொடுத்துருக்காங்க. பிஜேபியும் RSS இதே இதை கவுண்டர் பண்றதுக்கு ஏதாவது ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கோம்? இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் போயிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா 90கள்ல ராம் யாத்ரா, ரத யாத்ரா நடத்தி ஹிந்துக்கள் ஒருங்கிணைச்சாங்க. இப்போ அடுத்து என்ன இருக்குன்னு கேக்குறேன். இல்ல, இந்த இஷ்யூவை வந்து ராகுல் காந்தி விடமாட்டாப்ல. அதனாலதான் RSS வந்து தங்களோட நிலையில இருந்து ஒரு சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டு காஸ்ட் வைஸ் சென்சஸுக்கு RSS எதிர் இல்ல, பட் அதை வந்து பொலிட்டிக்கல் கெயினுக்காக காங்கிரஸ் பண்றாங்கிறதான் பண்றாங்க. சோ அவங்க வந்து இந்த இஷ்யூவை துரத்திக்கு போடல, இந்த இஷ்யூவை எடுத்திருக்க காங்கிரஸுக்கு உள்நோக்கத்தை தான் அவங்க அடிக்கிறாங்க. இதுல வேற எப்படி கவுண்டர் பண்ணுவாங்க இந்த இஷ்யூவை? இந்த இஷ்யூவோட தாக்கம் எப்படி போயிட்டு இருக்கு, எந்த மாதிரி போயிட்டு இருக்குங்கிறத வச்சுதான் இதை முடிவு பண்ண முடியும். இது ஃபிசில்ட் அவுட் ஆயிடுச்சுன்னா கண்டுக்காமலே போயிடலாம். இதுக்கு வந்து ஒரு வேல்யூ கிடைச்சுன்னா அதை நியூட்ரலைஸ் பண்ணி தான் தீரணும், அதை டைல்யூட் பண்ணி தான் தீரணும். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் சிச்சுவேஷன், how it results among the voters mind. இவங்க சொல்றது வாக்காளர் மத்தியில எப்படி இது கூட தாக்கம் வருதுங்கிறத பார்த்து தான் செய்ய முடியும். இப்போ 3 ஸ்டேட்ல வந்து மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், சத்தீஸ்கர்ல இது வராதனால அதை பற்றியே கவலைப்படல. மக்களவை தேர்தல் அதுக்கு தாக்கம் இருக்குன்னு பேசுறாங்க. இப்போ அது வந்து ஹரியானால விடப்பட்டு இருக்குது. சோ இதோட தன்மை எப்படி போயிட்டு இருக்குங்கிறதான் பார்க்கணுமே தவிர இத பாம்புன்னு அடிச்சிடவும் முடியாது, கயிறுன்னு தூக்கி போட்டுறவும் முடியாது. இதை தெளிவா இது பிஜேபியோட வெற்றி வாய்ப்புக்கும் பிஜேபியோட மக்கள் ஆதரவுக்கும் இதோட தாக்கம் எப்படி இருக்கும், அதை எப்படி எதிர்கொள்ளுங்கிறத ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்க்கணும். பிஜேபி ஹாஸ் டு சர்கம்ஸ்பெக்ட் இட்ஸ் மூவ்ஸ் ஆன் காஸ்ட் வைஸ் சென்சஸ். அதனால உடனே ஏத்துக்கணும்னு நான் சொல்ல வரல, தூக்கி போடணும்னு சொல்ல வரல. அது எப்படி போகுது, அதோட ஃபாலோ அவுட் எப்படி இருக்குன்னு பார்த்து முடிவெடுக்கணுங்கிறதா என்னோட கருத்து. ஓகே, நேர்களே நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கோம். பாஜக வந்து அதே ஸ்டெடி லீட வந்து 49 அப்படின்ற நம்பர்ல வந்து ஹரியானால வச்சிட்டு இருக்காங்க. ஜம்மு காஷ்மீர்ல பாக்குறோம் தேசிய மாநாட்டு கட்சி காங்கிரஸ் கூட்டணி வந்து 52ன்ற நம்பர்ல இருக்காங்க. இதுல 49 அப்படின்ற 48ன்ற நம்பர் வந்து தேசிய மாநாட்டு கட்சி வந்து வைத்திருக்கிறது. மீதி நம்பரை வந்து காங்கிரஸ் வைத்திருக்கிறது. சோ இதுதான் போயிட்டு இருக்கிற நிலைமை. இப்போ நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் படி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து பாஜக தலைமை அலுவலகத்திற்கு வந்து மாலை 7 மணிக்கு வர இருக்கிறார். ரொம்ப முக்கியமான பாஜகவின் வெற்றி கொண்டாட்டம் நடக்க இருக்கிறது. யாரும் எதிர்பார்த்திராத வகையில் பொலிட்டிக்கல் மிராக்கல் அப்படின்னு வர்ணிக்கக்கூடிய வகையில 10
ஹரியானாவில் முதல் முறையாக தேர்ட் டேர்ம் கவர்னன்ஸ்ன்றது கண்டினியூவாக இருக்கிறது. பாஜக வந்து ஆட்சி அமைக்க இருக்கிறது. ஜம்மு காஷ்மீர்ல ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ். கடந்த முறை 25 சீட்டு, இம்முறை 27 சீட்டு. டீலிமிட்டேஷனுக்கு அப்புறம் அந்த நம்பர்ஸ் வந்து வேற மாதிரி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு கணக்கு போட்டா கூட 27 நம்பர் ஜம்மு காஷ்மீர்ல எடுத்திருக்காங்கன்றது பெரிய விஷயம். நம்பர் 2 பார்ட்டியாக உருவெடுத்திருக்கிறார்கள். காங்கிரஸ், பிடிபின்னு எல்லா கட்சிகளையும் பின்னுக்கு தள்ளி பாஜக நம்பர் 2 பார்ட்டியாக உருவெடுத்திருக்கிறது. ஜம்மு ரீஜியன்ல மட்டும் இல்ல, காஷ்மீர் ரீஜியன்ல ஷோஃபியான், கூரேஸ்னு எல்லா இடங்கள்லயும் முஸ்லிம் டாமினேட்டட் 98%, 99% இருக்கக்கூடிய இடங்கள்ல கூட நம்பர் 2 பார்ட்டியா வந்து ஜஸ்ட் மிஸ்ல தோத்திருக்க இடத்துல பாக்குறோம். மெஹபூபா முஃப்தியுடைய பாரம்பரிய கட்சி, அவங்களாம் அங்க வந்து முஃப்தி சையத் வந்து ரொம்ப பாரம்பரிய மிக்க கட்சி. அங்க அவர்களுடைய கட்சியை டெசிமேட் பண்ணிட்டு நம்பர் 2 பார்ட்டியா ஜம்மு காஷ்மீர் பொலிட்டிக்கல் அரீனால பாஜக உயர்ந்திருக்கிறது. சோ இது மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது. சார், நான் உங்ககிட்ட இன்னொரு விஷயம் கேட்கணும் அப்படின்னா, இந்த தேர்தலின் தாக்கம் நீங்க சொன்னது போல பிரசாந்த் கிஷோரே சொல்றாரு, பாஜக மட்டும் ஹரியானா தோத்துச்சு, காஷ்மீரை தோத்துச்சுன்னா அவ்வளவுதான், அவர் மோடியவே தூக்கிடுவாங்க, யோகி வந்துருவாரு, அமித்ஷா வந்து அவர் தான் வந்து மோடியை வேணுனே தூக்கணுன்றதுக்காக இது மாதிரி தேர்தலில் தோக்கடிச்சுட்டு அமித்ஷா உள்ள வர பாக்குறாரு அப்படின்ற விஷயங்கள்லாம் தொடர்ந்து யூகமாக ஏகப்பட்ட ஆர்டிகிள்ஸ் பாக்குறோம், விமர்சகர்கள் பேசுறத பாக்குறோம், அதெல்லாம் நடந்ததா பாக்குறோம். இப்போ அப்படியே மாறி இருக்கு. மோடி இந்த எப்படி தோல்வி மோடி மேல பின் பண்ண செய்யப்பட்டிருக்குமோ இப்போ வந்து வெற்றி அவர் மீது போகும். 49 சீட்டு ஹரியானால ஒரு ஹேட்ரிக் வின்னு, மீண்டும் வெற்றி வந்து அவருக்கு மகுடமாக சூட்டப்படுகிறது. இதை வந்து மோடியோட இமேஜுக்கு எப்படி இமேஜ் தூக்கி வைக்கும்? அந்த 240க்கு அப்புறம் அவர் டவுன் ஆனாருன்னு சொன்னாங்க, எழுந்திருப்பாரா? அப்புறம் கூட்டணி கட்சிகள் எப்படி பாஜகவிடம் அணுகும்? எதிர்த்தரப்புல கூட்டணி கட்சிகள் காங்கிரசிடம் எப்படி அணுகும்? இந்த வெற்றியால மோடி வந்து பிராக்டிகல் பொலிட்டிக்ஸை விட்டுட மாட்டார். அதெல்லாம் பிரசாந்த் கிஷோர் போன்றவங்களாம் வைத்தறிச்சல பேசுறது. வைத்தறிச்சல பேசுறவங்களுக்கு நம்ம என்ன பதில் சொல்லி வர முடியும்? அது வைத்தறிச்சல் கோஸ்டிங்க, அப்படித்தான் அந்த கோஸ்டிங்க பேசணும் தான் அதை நம்ம சொல்லிட்டு போக முடியும். பட் மோடி இந்த இடத்துக்குள்ள என்ன பார்ப்பாருன்னா, ஜேஜேபி என்ன பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க, ஐஎன்எல்டி என்ன பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க, அவங்க என்ன வாக்கெடுத்திருக்காங்க, அவங்கள நம்ம 2029 எப்படி பயன்படுத்தலாம், இதுதான் மோடி வந்து பிராக்டிகல் பொலிட்டிக்ஸ பார்ப்பார். அப்படி பார்த்ததுனாலதான் மோடியை சார்ந்தவர்களும் அதுல தெளிவா இருந்ததுனாலதான் கர்நாடகாவில் தோத்ததும் ஜேடிஎஸ் காங்கிரஸ் மீண்டும் கையில எடுக்க விடாம பார்த்து உள்ள கொண்டு வந்தாங்க. நம்ம பார்லிமெண்ட்னா கர்நாடகாவில் ஜெயிப்போமே, 50% மேல ஜெயித்தமே, முன்னாடி இப்படித்தானே நடந்தது, அதனால தைரியமா நம்ம போவோம்னு அவங்க சான்ஸ் எடுக்க விரும்பல, ஜேடிஎஸ் உள்ள கொண்டு வந்தாங்க. பீகார்ல சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகும் பாஜகவுல இருந்து தேஜஸ்வி யாதவுக்கு டாக்டிஸ்ல வெளியேறின நிதிஷ்குமார மீண்டும் நிதிஷ்குமாரும் தேஜஸ்வி யாதவும் சேர்ந்து நின்னா அது பாராளுமன்றம் முன்னாலும் 14 ஜெயித்தோம், அதுக்காக நம்ம சான்ஸ் எடுக்காண்டான்னு நிதிஷ்குமார உள்ள கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி வெஸ்டர்ன் யூபில இந்த ஜாட் சகோதரர்கள், நம்ம சகோதரர்கள் நாட்டுக்கும் இந்த இதுக்கும் ஏர்மனையில இருந்து போர்மனை வர ஜாட்டுகள் இந்த நாட்டுக்கு செய்த நன்மைகளையும் தியாகத்தையும் நம்ம குறைச்சி மதிப்பிடக்கூடியவங்க இல்ல. அது அரசியல் ரீதியா பல கட்டங்கள்ல நின்னவங்க. பட் ஒரு சூழ்நிலையில ஒரு எதிர்ப்புங்கிற லெவல்ல வரும்போது அங்கேயும் ஜெயந்த் சௌத்ரி, சரண் சிங்ஜியோட கிராண்ட்சன், அவரையும் கூட்டணியில சேர்த்து நம்ம தான் யூபியில ஜெயித்து இருக்கிறோமே, எதுக்கு ஜெயந்த் சௌத்ரின்னு நினைக்கல, கூட்டணியில சேர்த்து பிராக்டிகல் பொலிட்டிக்ஸ் மோடி பண்ணாரு. அதனால இந்த இதுக்கு பிறகு நான் என்னோட பார்வையில என்ன சஜஷன் மோடிக்கு சொல்லணும்னு இருந்தோம்னா, வெற்றிங்கிறது நான் உறுதியா எதிர்பார்க்கல. 35% வாக்கு தான் எதிர்பார்த்தேன். நான் டு பி பிராங்க் அண்ட் ஆனஸ்ட் 35% வாக்கை தான் நான் எதிர்பார்த்தேன். ஹார்னேஸ் அவர் வந்து பன்னா பிரமுகர் சொல்றாங்க ஜெயிப்போம்னு, நண்பர் வந்து பாஜக பிரமுகர் வந்து நேத்து புதிய தலைமுறையில தெளிவா சொன்னாரு, நாங்க 50 சீட்டு வருவோம்னு சொன்னாரு. கார்னிஸ் நம்ம பாஜக செய்தி தொடர்பாளர்களுடைய நானும் அவரும் புதிய தலைமையில உட்கார்ந்து இருந்தோம். நான் வந்து 35% வாக்கு தான் நான் எதிர்பார்த்தேன். ஏன்னா எனக்கு 35% வாக்கு வந்துட்டுனா பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரும்போது மோடிக்கு அது வெற்றியை கொடுத்துருங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்தது. அதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். பட் இன்னைக்கு பெரிய அளவுல வாக்கு சதவீதம் வந்தாலும் மோடி காம்ப்ளசண்டா போக மாட்டார். ஏன்னா ஒரு தனி மெஜாரிட்டிங்கிறத 400 சீட்டுன்னு சொன்ன இடத்துல தனி மெஜாரிட்டியை நாம இழந்திருக்கோம் 2024. சோ டு பி வெரி அலர்ட்டா குயிவைவா போகணும்னா ஐஎன்எல்டி என்ன வாக்கெடுத்து இருக்குது, ஜேஜேபி என்ன வாக்கெடுத்திருக்குங்கிறத மோடி கருத்துல கொள்வாரு. அவங்கள 2029 தேவைப்பட்டா அகாமடேட் பண்ணதுக்கும் தயங்க மாட்டாரு. காரணம் காங்கிரஸ் வரக்கூடிய 35ங்கிறது வாஷ் அவுட் இல்ல, அவங்களும் டவுன் பட் நாட் அவுட். அப்ப அந்த பிராக்டிக்கலா மோடி இத பாப்பாரு. அந்த வகையில தான் மோடி இந்தியா ஃபுல்லா என்டிஏவை
ஸ்ட்ரெங்தன் பண்ணக்கூடிய வேலை பார்ப்பாரு. நிதிஷ்குமார்கள் வரட்டும், உள்ள எடுத்துக்கிடுவோங்கிறதான் மோடிக்கு நோக்கமா இருக்கும். அந்த வகையில தான் மோடி வந்து தமிழ்நாட்டையும் 2029 அணுக போறாரு. 2026 என்ன பார்ப்பாருன்னா யார் யாருக்கு என்ன பலன்னு தான் பார்ப்பாரு. 26 தமிழ்நாட்டுல என்டிஏ ஸ்ட்ரெங்தன் பண்ணுவாரு. 18% இருக்க என்டிஏ 30%. அது தேமுதிக கூட என்டிஏக்குள்ள கொண்டு வரதுக்குள்ள எல்லா தேமுதிகவோட நின்றுமா இல்ல அடுத்து வேற ஏதாவது பல கட்சிகள் இருக்குண்ணா. எல்லாமே இப்போ நம்ம ஓபன் பண்ண விரும்பல. அதுக்கான எல்லா மூவையும் அவங்க பண்ணுவாங்க. வர்றவங்கள தானே பலகீனப்படும். அப்ப கம்யூனிஸ்ட் வர மாட்டாங்க. 2 கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் அதிமுக 2026 பலகீனப்படும். அதிமுக பலகீனப்படுத்துறதுக்கு தான் தேமுதிக எடுக்கிறாங்க. அதிமுக என்டிஏல வந்தா எடுத்துக்குவாங்க. எடப்பாடி தீண்டத்தகாதவர் அல்ல. அவரும் 20 என்டிஏ தலைமையில வந்து அவர் எடுத்துக்குவாங்க. அல்லது நீங்க ஃபைட் பண்ணி இவங்க 20-15 குறைச்சிக்கிடுங்க. அதுக்கு பிறகு வேற வழி இல்லாம அதிமுக காரங்களே என்டிஏ தலைமையில வருவாங்க. என்டிஏ தலைமைங்கிறத இங்க காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க. சோ என்டிஏங்கிறது வந்து 18% வாக்குல இருக்குது. அதுல ஒரு 3% உள்ள தேமுதிக வந்தாலே என்டிஏ அர்த்தமெட்டிக்கலி என்டிஏ வந்து செகண்ட் பொசிஷனுக்கு வந்துடும். சோ அதற்கான வியூகங்கள் தாராளமா பண்ண முடியும். ராஜ்யசபா சீட்டு, எம்ஓஎஸ் போன்ற அதிகாரம் போன்றத பிரேமலதா அம்மையார், விஜயபிரபான் போன்றவங்களுக்கு ஆஃபர் பண்ணியே பாஜக அதை செய்யணும். ஏன்னா 2029 தான் மோடிக்கு குறியே தவிர 2026 ஸ்ட்ராட்டஜிங்கிறது எடப்பாடியை பலகீனப்படுத்தக்கூடிய ஒரு வியூகமா தான் எடுக்க முடியும். இப்பவும் இந்த வெற்றிங்கிறது எடப்பாடி எங்க பலகீனப்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதே வேளையில எடப்பாடி வருவாருன்னா பிஜேபி டேம்ஸுக்கு வரட்டு, நீங்க கீழே போவீங்க. எப்படியும் நீங்க பாஜக இல்லாம தனிச்சு நின்னீங்கன்னா 15% போயிருவீங்க. அப்ப பிஜேபி டேம்ஸுக்கு நீங்க இறங்கி வாங்க. இதுதான் உங்க கட்சியே ஆர்டரா இல்ல. பலரும் உங்ககிட்ட பவர் பொலிட்டிக்ஸ் உள்ள பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. மேற்கு தெற்குல எல்லாம் எடப்பாடியை வச்சு யாரும் ஜெயிக்க முடியாது. 26 நெருங்கும் போது மேற்கு தெற்குல உள்ள பாஜக தலைவர்கள் பலரும், மேற்கு தெற்குல உள்ள அதிமுக தலைவர்கள் பலரும் பாஜகவுக்குள்ள என்டிஏக்குள்ள வரதுக்கான சாத்தியக்கூறுகள் பிரகாசமா இருக்குது. சோ எடப்பாடியை ஸ்ட்ரெங்தன் பண்றதோ, ஒரு எம்பி சீட்டுக்குள்ள இல்லாத எடப்பாடிக்கு உயிர் கொடுக்கிறதோ பாஜகவுக்கு எந்த தமிழிசைகளும் நயனார் நாகேந்திரன்களும் பேசலாமே தவிர டெல்லி பாஜக அந்த வியூகத்தை கண்டிப்பா எடுக்க மாட்டாங்கன்னு நான் உறுதியா நம்புறேன். என்டிஏ பலப்படுத்தி எடப்பாடியை 29 சரண்டர் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜியை தான் பண்ணுவாங்க. 26 என்டிஏ பலப்படுத்தி எடப்பாடிக்கு ஒரு தோல்வி 26 அடைய செய்துகிட்டு எடப்பாடியை 29 சரண்டர் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் பிஜேபி சென்ட்ரிக்கா இருக்குங்கிறது நம்மளோட ஒரு பார்வை. அதுல நிதிஷ்குமார் மாதிரி ஆட்கள் கூட என்டிஏக்குள்ள வரலாம். அதற்கான முயற்சிகள் தான் நடக்கும். அந்த வகையில தான் நாம சொல்றோம், பெரிய வெற்றிங்கிறதுக்காக ஐஎன்எல்டியையும் ஜேஜிபியையும் வந்து விட்டுற மாட்டாங்க. ஜேஜிபி ஐஎன்எல்டி 2 பேருமே பாஜகவோட கூட்டணியில இருந்தவங்க தான். ஒரு காலத்துல அவங்க மேஜர் பார்ட்னரா இருந்தாங்க. அதே மாதிரி எடப்பாடியும் ஜேடிஎஸ் இந்த மாதிரி மைனர் பார்ட்னரா 29 வந்துதான் ஆகணும். அதுதான் நடக்க போகுது. சோ 26 ஸ்கீம்ல வந்து 0 எம்பி எடப்பாடி பாஜகவுக்கு அஜெண்டாவில் இல்ல, பாஜக ரேடர்ல இல்ல. அது எடப்பாடி பழனிசாமிக்கும் தெரியும். ஓகே, ஃபைனல் क्वेश्चन சார், உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறது முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுவது இந்த 3வது சக்திகள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள். இந்த 3வது சக்திகள்லாம் எங்க நாடு முழுக்க வந்து நீங்க இதை முன்னாடி சொல்லிருக்கீங்க, மோடி வர்சஸ் ஆன்டி மோடி, இதுதான் ஓட்டு அப்படின்னு. நம்ம பாக்குறோம் என்சி காங்கிரஸ் கூட்டணி, காங்கிரஸ் இருக்கக்கூடிய கூட்டணி ஜெயிக்குது, இல்லைன்னா பிஜேபி ஜெயிக்குது. பிடிபி இடம் தெரியாமல் போகுது. கடந்த முறையை விட 27 சீட்டு குறைஞ்சு வெறும் 2 சீட்டு தான் வாங்கியிருக்கு. கீழே பாக்குறோம் நம்ம பிஜேபியா காங்கிரஸ் இருக்கே தவிர ஜேஜேபியோ ஐஎன்எல்டியோ இல்ல ஆம் ஆத்மியோ எங்கேயுமே ஸ்கோர் பண்ணல. சோ 3வது ஃப்ரண்ட் அப்படின்ற தேவை குறைஞ்சு மோடி வேணுமா வேண்டாமா, அதாவது பாஜக வேண்டுமா வேண்டாமான்ற இடத்துக்கு இந்திய பாலிடிக்ஸ் மூவ் ஆயிடுச்சா? கண்டிப்பா. அதாவது இந்திய அலையன்ஸ் வெர்சஸ் என்டிஏங்கிறதுல அகாலிடல் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள பஞ்சாப்ல வந்து பாதிக்கும் கீழே போயிட்டாங்க. பிஎஸ்பி யூபில பாதிக்கும் கீழே போயிட்டாங்க. ஜேஜேபி எல்லாம் ஐஎன்டி எல்லாம் ஒண்ணுமே இல்லாம போயிட்டாங்க. ஏதோ கொஞ்சம் ஓட்டு இருக்கும், அதை நம்ம மதிக்கணும், அது வேற விஷயம். அடுத்தபடியா பிஆர்எஸ் டிஆர்எஸ் அவங்களும் கீழே போயிட்டாங்க. ஒரே ஒரு கட்சி வந்து இந்தியாவில எழும்பிச்சுன்னா நாம் தமிழர் சகோதரர் சீமானோட ஒரு கட்சி தான். அத பிரைம் மினிஸ்டர் மோடி பாக்குறாரு. அவர் எல்லாரும் இந்திய அலையன்ஸ் என்டிஏக்குள்ள பலவீனப்படும் போது 4வது ஒருத்தர் வந்து 8% வந்துட்டாருன்னு சொன்னா அது வந்து மோடியோட அந்த மைக்ரோ அனாலிசிஸ்ல அவங்க என்ன பாக்குறாருன்னா, இதே ஹரியானாவில் பிஜேபி வெற்றி பெற்றிருக்காங்களா, டிப்ரைவ்டு ஷெட்யூல் காஸ்ட் ஓட்டு போட்டிருக்காங்க, அப்பர் ஷெட்யூல் காஸ்ட் எல்லாம்
நம்பி காங்கிரஸ் ஏமாந்து இருக்காங்க, 2 ஷெட்யூல் காஸ்டும் பிஜேபிக்கு ஓட்டு போட்டிருக்காங்கன்னா இவர் ஒரு தனி நபர் அந்த டிப்ரைவ்டு ஷெட்யூல் காஸ்ட் 100% கம்யூனிட்டிஸ் வச்சு 8% வந்திருக்கிறார். அல்லது மூணாவது அணியா பாஜக என்டிஏ நிற்கும் போது 4வது ஒருத்தர் 8% எடுக்க முடியாதுங்கிறது தான் காமன் தேரி. சுமன் ஸ்ரீராமன் போன்ற ஐயாக்கள்லாம் 2% தான் நாம் தமிழருக்கு சொன்னாங்கன்னா அப்ப என்ன தால்பரியத்துல அவங்க வராங்க, என்ன புள்ளியில வராங்க? அதே புள்ளிதான் இன்னைக்கு வந்து பவர்ஃபுல்லா ஸ்ட்ரெங்த் நாட்டு ஆர்கனைசேஷனோட இருக்கக்கூடிய பாஜகவுக்கு 3வது தடவை வர்றதுக்கு அந்த புள்ளிய வந்து ஏற்கனவே பாஜக அதை செயல்படுத்தின புள்ளி தான். உங்களுக்கு 2014 செயல்படுத்தின புள்ளி தான். அதை மோர் எஃபெக்டிவா டிப்ரைவ்டு ஷெட்யூல் காஸ்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாஜக அன்னைக்கு எழுப்பி இருக்கிறாங்க. சோ இதுல இந்துத்துவா, தேசபக்தி, நாட்டின் நலன், வளர்ச்சி எல்லாமே இருந்தாலும் கூட எந்த ஒரு இஷ்யூ விட்டுறக்கூடாது. எதிரி நம்மளோட அக்லி ஸ்கில்ஸ் மாதிரி ஏதாவது இஷ்யூ எடுத்து நம்மளை அடிச்சிடக்கூடாதுங்கிறதுல மோடி ரொம்ப தெளிவா இருக்கிறாரு. மோடி அளவுக்கு மைக்ரோவா தமிழ்நாட்டுல சீமான் எப்படி இட்டு வந்தாருங்கிறத பார்க்கக்கூடிய அளவுக்கு இந்தியாவில் ஒரு தலைவர் கிடையாது. பிஎம்ஓ அந்த அளவுக்கு தெளிவா இருக்கிறாங்க. மீண்டும் அவங்க வெற்றிங்கிறது வந்து அவங்களுக்கு எளிதா இருந்தாலும் கூட சான்ஸ் எடுக்க கூடாதுங்கிற புள்ளியில மகாராஷ்டிராவில கூட சரத்பவாரை கொண்டு வர முடியுமா? இப்ப இல்ல, அசம்பிளிக்கு இல்ல, அசம்பிளிக்கு தேவையில்லை, பார்லிமெண்ட்டுக்கு சரத்பவாரை கொண்டு வர முடியுமான்னு அவங்க போவாங்க. அஜித் பவார் கொண்டு வந்ததுக்கே RSS அதிருப்தி தெரிவிச்சிருக்கேன். வெற்றி முக்கியம். RSS அதிருப்திங்கிறது ஒரு வதந்தி தான். தோத்திருக்குது மகாராஷ்டிராவில் அதிக சீட்டு இந்தியா அலையன்ஸ் வந்து இருக்குது. சரத்பவார் அஜித் பவார்ல என்ன விஷயம்னா லீடர் சரத்பவார் அவர் நின்னுட்டாரு, அஜித் பவார் தாக்கு பிடிக்க முடியல. ஷிண்டே உத்தவ் தாக்கரேல பால் தாக்கரே தான் லீடர், அதனால ஷிண்டே தாக்கு பிடிச்சிட்டாரு. அஜித் பவாரும் தாக்கு பிடிச்சிருப்பாருன்னா நம்ம வந்து தோத்திருக்க மாட்டோம். அப்ப தோத்தாச்சு. சோ பி பிராக்டிகல். அப்போ சிங்கிள் லார்ஜஸ்டா மகாராஷ்டிராவில் பாஜக வந்துட்டுன்னா சுப்ரீம் சிஎம்ஆ சொல்றதுல தப்பு இல்லை. ஏன்னா அசம்பிளிங்கிறது வந்து டெஸ்டிங் கிரவுண்ட் தான். 29 தான் மெயின். அவங்க வந்து 24ல தனி மெஜாரிட்டி வராதனால 29ல தோக்கடிச்சிடலாம்னு இந்தியா அலையன்ஸ் நிக்கிறாங்க. அப்போ மோர் அலர்ட்டா, வெரி வெரி அலர்ட்டா, ஒன் மஸ்ட் பி அலர்ட் இன் பொலிட்டிக்ஸ் இருக்க வெரி வெரி அலர்ட்டா நின்று மோடி ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அப்போ மகாராஷ்டிராவில் வந்து சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா வந்துட்டா சிவசேனாவையும் எடுத்துக்கலாம், நோ இஷ்யூஸ். சரத்பவார் வந்தா சரத்பவாரும் எடுத்துக்கலாம். எல்லாரும் வாங்கன்ற மாதிரி அவங்க 3 சக்தியா நிக்கிறாங்க. இங்க பாஜக 2 சக்தி தான், 1.5 சக்தி தான் நிக்குது. அஜித் பவார் சக்தி இல்ல. அப்ப நாம எல்லாம் அவங்களை எழுத்து நிற்கும் போது அவங்க மெஜாரிட்டி வந்துடுறாங்க. அப்ப அவங்கள சக்தியான ஒருத்தரை எடுக்கக்கூடிய பவர் நமக்கு வந்துட்டாலே 29 நமக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். அதே புள்ளியில தான் தமிழ்நாட்டிலையும் 2026 பார்க்கணும். எடப்பாடியை பலகீனப்படுத்திட்டு அவர் வழி இல்லாம 29ல சரண்டர் ஆவாருங்கிறது தான் பாஜக ஸ்ட்ராட்டஜியா இருக்க முடியும். அதுதான் மோடி மீண்டும் 2029ல 4வது முறை வர்றதுக்கு சரியான வியூகமா இருக்கும். அதனாலதான் நான் சொல்றேன், மிகப்பெரிய வெற்றியை பெற்றாலும் கூட துஷ்யந்த் சௌதாலாவையும் INLDலையும் வந்து என்ன எடுத்திருக்காங்க, யாரு எடுத்திருக்காங்கிறத பார்க்கணும். அவங்களை உதாசீனப்படுத்த வேண்டியதில்லை. ஏன்னா 35 இடங்களை பெற்றுக்கொள்ள காங்கிரஸ் பூபேந்தர் சிங் கோடா காங்கிரஸா தான் இருக்கும். கோடாவுக்கும் இவங்களுக்கும் ஒத்து வராது. அப்படி இருக்கும்போது அவங்க பாஜக சைடு எல்லாமே 3 பேருமே ஜாட்டு தலைவர். பாஜக சைடு இருக்கும்போது நமக்கு வந்து கம்ஃபர்டபுளா ஒரு ஃபர்தர் ஸ்ட்ரெங்த் அது கொடுக்கும். அதை வந்து உதாசீனப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது தான் நான் என்னோட கருத்து. ஃபர்ஸ்ட் போஸ்ட் பாஸ்ட் சிஸ்டத்துல எதிரி வந்து நம்ம பாஜகவுக்கு எதிரான வாக்களை கன்சாலிடேட் பண்ணி தோக்கடிக்கும் போது பாஜகவிலையும் இல்லாம இண்டி கூட்டணியிலையும் இல்லாம இண்டி கூட்டணி ஒதுக்கப்படக்கூடிய மாயாவதினாலும் சரி, சந்திரசேகர ராவ்னாலும் சரி, யாருனாலும் சரி, அவங்கள வந்து பாஜக எந்த வகையில அரவணைச்சு கொண்டு வர முடியுமோ அந்த வகையில அரவணைச்சு கொண்டு வர்றதுதான் வீகமா இருக்கணும். அந்த வீகம் தான் 2029 மோடிக்கு பெரிய வெற்றியை கொடுக்கும். அந்த வீகத்துக்கான ஒரு ட்ரையலை பார்க்கக்கூடிய இடமாட்டு சட்டமன்ற தேர்தலை வைக்கணுங்கிறதா நம்ம கருத்து. நீங்க நடுவுல போகும்போது ஒரு விஷயத்த சொன்னீங்க, தேமுதிக மட்டும் இல்ல இன்னொரு சில கட்சிகள்லாம் வந்தா 30,000 நீங்க அது நீங்க திரு சீமான சொல்றீங்களோ? இல்ல, நாம அவர் வந்து கடுமையான பாஜக எதிர்ப்பு அண்ணன் சீமான் அண்ணாமலை பேசுறாருன்னா சீமான் எடுத்த 8% வாக்கும் 100% கம்யூனிட்டியோட ஓட்ஸ் தான். அது வந்து இந்து வாக்குகள் தான். மற்றவங்க நினைக்கிற மாதிரி வெள்ளன் கூட்டு அவ்வளவுதான். ரொம்ப நன்றி சார், இத்தனை நம்மோடு இணைந்து பல விஷயங்கள் குறித்து விரிவாக பேசுக. மிக்க நன்றி. மிக்க நன்றி.